நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதக்கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் மதிப்பிற்குரிய சைவ நன்மணி ஐயா அவர்களே, அன்பா அவர்களே மற்றும் சிவனேயச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தை நாம் முறையாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவுடன் நமக்கு கூட்ட ஏறக்குறைய மாதம் ஒரு நாள் நாம் சந்திப்பது என்ற ஒரு வழக்கம் இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டு தொடக்கத்திலே இன்று முதல் வாரத்திலேயே நாம் சந்திக்கின்றோம். அவர்கள் சொன்ன நேரம், அவர்கள் முதல்ல நான் சொன்னது எந்த நேரம்னா வைத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் நான் அங்கே சொல்லிட்டேன், ஆன்லைன் வகுப்பில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வகுப்பு இருக்காது உங்களுக்குன்னு சொன்னேன். அவர்களுக்கு சொல்வதற்கு முன்னாலே இவங்க 6ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. அதே நான் சொல்லிட்டேன் 6ஆம் தேதி. அதனால் இந்த வாரம் ஆண்டு தொடக்கத்திலே முதல் வாரத்திலேயே நாம் சந்திக்கின்றோம். அதில் நாம் அது அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். வருஷம் வாங்க. அட்டாங்க யோகத்திலே அட்டாங்க யோக பேரு என்று சொல்லிட்டு அட்டமா சித்தி என்று ஒன்று சொல்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு. அட்டமா சித்தியை பற்றி ஏறக்குறைய அப்பா எழுதுகிறாங்க. 71 திருமந்திரம் இருக்குது. 71 வகையில் அவங்க சொல்கிறாங்க. அதில் பரகாய பிரவேசம் என்று ஒன்று தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. திருமூல நாயனார் அட்டமா சித்தியைத்தான் பரகாய பிரவேசம் என்று குறிக்கிறார். பரகாய பிரவேசம் என்ற சொல்லால் குறிப்பது அந்த அட்டமா சித்தி என்று. அதுதான் வேறொருவர் மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம் என்று ஒன்று, வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம் என்றெல்லாம் நம்ம சித்திகளை சொல்கிறோம். இங்கே சொல்கிறது பரகாய பிரவேசம் என்பது சிறப்பு பயனாக அட்டமா சித்தியிலே சொல்லப்படுவது. அது பெருமானுடைய அருளால் கிடைப்பது என்று நாம் யோக முயற்சி என்று இருந்தாலும் யோகம் சித்திப்பது என்பது பெருமானுடைய திருவருள்தான். தாயுமானவர் யோகத்திலே சிறிது முயலை என்றால் என் உடல் ஒவ்வாதுன்றார். யோகத்திலே பாகத்தினால் கவிதை பாடி படிக்கவோ பக்தி நெறி சிறிதும் இல்லை. வேத பாராயண பணுவல் மூவர்சை பணுவல் அது பகரவோ பக்தி கிடையாது, இசை கிடையாது. யோகத்திலே சிறிது முயலை என்றால் உடம்பு ஒத்துக்கொள்ளாதுன்றார். அதனால் உடம்பின் மூலமாக யோகம் செய்யணும். முக்கியமாக உடம்பு அதுக்கு வலிமையாக இருக்கணும். திருமந்திர முறைப்படி பார்த்தீங்கன்னா 16 வயது சொல்கிறார். தொடக்கம் யோக முயற்சிக்கு முதல்ல 16 வயது வந்து முயலக்கூடாது. இப்போல்லாம் இளமையிலே கொண்டு போய் விட்டுறாங்க, உடம்பு வளையும்னு சொல்லி. 16 வயதுக்கு மேற்பட்டு தான் முயல வேண்டும் என்று இங்கே அவர் சொல்கிறார். அதான் மார்க்கண்டேயருக்கு 16 வயது என்று நமக்கு தெரியும். அந்த குறிப்பை அவர் சொல்கிறார். அதனால் உடம்பு, மனம், அறிவு இந்த 3 வகையாக யோகம்ன்றார். யோகத்திற்கு உடம்பினாலே செய்கின்ற யோகம் உடம்பு நலம். அப்புறம் மனத்தினாலே செய்வது, அதுக்கு பிராணாயாமம் துணையாக இருக்கும். பிராணாயாமம் துணை இருந்து அப்புறம் தாரணை, தியானம், அப்புறம் சமாதி நிலை என்று தன்னுடைய அறிவு அடங்குதல். மனம் அடங்குவது போல அறிவு அடங்குதல் தான் சமாதி என்று 3 வகையாக அஷ்டாங்க யோகம் 8 உறுப்புக்களில் உடல், மனம், அறிவு என்று வைத்துக்கிறாங்க. சிவஞான முனிவர் மாபாடியத்தில் ஒன்று எழுதுகிறார். அதை இங்கே அப்பாவும் அதை எழுதியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அந்த பகுதி கொடுத்துருக்குறேன். 8 சித்திகள் என்று சொல்லி
8 சித்திகளில் உடலால் இருப்பது 4, மனசால் இருப்பது 4 என்று பிரிக்கிறார்னு எழுதுகிறாங்க. அந்த மனதால் பிரிப்பதில் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா என்று 4 சொல்கிறாங்க. அப்புறம் பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம் என்று தனி நாளாக சொல்கிறாங்க. அப்படி பிரிக்கணும் என்று சிவஞான பாஷ்யத்தில் சிவஞான சொல்லுகிறார். அதையும் இங்கே இவரும் குறிக்கிறார், குறிப்பாக அதை குறிக்கிறார். அதனால் விரிவான பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. அஷ்டமாசித்தி என்றால் அது பெருமான அருளால் வருவது என்ற எண்ணத்தில் நாம் இந்த பகுதியில் போகணும். அதான் எடுத்தவுடனே அவர் அந்த வழிபாட்டை தான் சொல்கிறார். பாருங்க, முதல் பாட்டே பணிந்து என் திசையும் பரமனை நாடி துணிந்து என் திசையும் தொழுது எம்பிரானை அணிந்து என் திசையினும் அட்டமாசித்தி தணிந்து என் திசை சென்று சாபித்தபாரே. அந்த என் திசை என்பதை வியாபகம்னு வைத்துக்கணும். வியாபக உணர்வு நமக்கு வருகிறது யோகத்தில். எப்படிப்பட்ட பெருமான் என்றால் 8 திசையும் இருக்கின்ற பெருமான். 8 திசையை மேலே கீழ் சேர்த்து 10 கூட சொல்லுவாங்க. சிறப்பான தலையான திசையில் 4, கோணத்திசை 4, 8ன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. 4ஆக 8ஆக 10 திசை தானா என்று மேலும் கீழுமாகவும் சொல்கிற வழக்கம் உண்டு. மாணிக்கவாசகர் அந்த ஓங்கி இருக்கிறான், உயர்ந்திருக்கிறான், ஆழ்ந்திருக்கிறான் என்று வருது இல்லையா? அந்த ஓங்கி இருக்கிறான் என்பதுதான் உயரத்தை சொல்கிறது. ஆழ்ந்திருக்கிறான் என்பது கீழ்த்திசையை சொல்கிறது, கீழே சொல்கிறது. பறந்திருக்கிறான் என்று சொன்னால் பக்கத்தில் எல்லா திசைகளிலும் பறந்திருக்கிறான் என்று அப்படி வியாபகத்தை எப்படி குறிக்கிறார் திருவாசகத்தில் அது வருகின்றதுன்னு சொல்கிறாங்க. அது உபனிடத்தில் அப்படி வருகின்றது. ஊர்துவமாக, அதோ திசையாக, அப்புறம் 4 திசையாக பறந்துபடுவதில் என்று. அதாவது அவர் என் திசைன்னு சொல்கிறாரு. 8 திசையிலும் சென்று பரமனை நாடி, அதாவது எங்கெல்லாம் உங்களாலே பெருமானை நாடி வணங்க முடியுமோ அப்படிலாம் வணங்கணுன்றார். பெருமான் இருப்பது எப்படி என்று சொன்னால், தலங்களை வைத்து பார்க்கிற பொழுது அற்புத தலங்களாக சிலது நாம் பார்க்கிறோம். நமக்கு பாடல் பெற்ற தலங்களாக சிலது இருக்கிறது, புண்ணியத்தலங்களாக இருக்கிறது. திருவிளையாட புராணத்தை நம்ம அர்ப்பணியில் பேசுகிற பொழுது அவர் எதை தான் எடுத்தோடனே சொல்கிறார், தலங்கள் என்கிற பொழுது முதல்ல புண்ணிய சேத்திரங்கள் என்று எடுக்கிறார். முதல்ல இப்போ காசி, ராமேஸ்வரம், இவையெல்லாம், காஞ்சி, இவையெல்லாம் புண்ணிய சேத்திரங்கள், பொதுவாகவே புண்ணிய சேத்திரங்கள். அது இல்லாமல் தர்மஸ்தலங்கள் என்று எங்கே தர்மம் செய்தால் சிறந்தது, காசிகளை தானம் செய்தால் சிறந்தது என்கிறார்கள். அதே போல திருநள்ளாற்றிலே போய் அந்த வஸ்திரத்தை எல்லாம் விட்டுடுறாங்க. அதுபோல ஒரு தானம் செய்தல் என்று தானத்திற்காக சில இடங்கள் அது தர்மஸ்தாபனங்களாக, தர்மத்தலங்களாக சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது 68 தலங்கள்ன்ற 68 தலங்கள்னு பொதுவாக எண்ணிக்கை சொல்கிறார். எதுன்னு சொல்லலை, 68 தலங்கள். அந்த 68 தலங்களில் சிறந்தது எது என்றால் 16 தலங்கள் என்று எடுக்கிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இப்போது பாடல் பெற்ற தலங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு புண்ணிய கேத்திரங்கள் எல்லாம் விட்டுட்டு 16 தலங்கள் என்றது, அதுக்கும் தலங்கள் தான் சொல்கிறாங்களே தவிர இதுதான் இந்த தலம் தான் 16 என்று சொல்லலை. அது ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறது. திருவிளையாட புராணத்தில் அவர் என்ன செய்கிறார், 16 ஸ்தலங்கள் சொல்லிட்டு அதிலே சிறந்தது 4ன்றார். ஆனால் அவர் புராணத்தை சொல்கிறதுனால அதிலே சிறந்தது 4ன்னு சொல்லிட்டு காசி சொல்லுகிறார், காலத்தி சொல்லுகிறார், காஞ்சிபுரத்தை சொல்லுகிறார், மதுரையை சொல்கிறார். அந்த 4ஆக அவர் சொல்கிறார் சிறந்தது என்று சொல்கிறார். அந்த 16ல் சிறந்தது காசி, காலத்தி, காஞ்சி, மதுரை அப்படி சொல்கிறார். மதுரை, அவர் மதுரை என்ன திருவிளையாட போனது மதுரை சொல்கிறார். அதில் கூட
காசியும் காஞ்சி. அதான் மாணவர்களுக்கு நடத்தணும்னா அதான் கேட்பாங்க, இது என்ன சார் திருவிளையாடப்புறம் நடத்தினா மதுரை சிறந்து சொல்கிறீங்க, கோயில் புறம் நடத்தினா தில்லை சிறந்து சொல்கிறீங்க, காஞ்சிபுரம் நடத்தினா காஞ்சி சிறந்து சொல்கிறீங்களே என்றால், ஏதோ ஒரு வகையிலே அந்தந்த தலங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படி தான் நம்ம கொள்ளணும். அது முரண்பாடாக நம்ம கொள்ளக்கூடாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு தலம். இப்போ காலத்தின்னு சொன்னோம்னா கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாடியிருக்கிறார். கைலாயத்திற்கு போக முடியாத நக்கீரர் காலத்திலே இருந்து விடுகிறார் என்று வரலாறு நமக்கு சொல்கிறார். மதுரையிலே அவர் தண்டிக்கப்படுகிறார். நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன பின்னால் தண்டிக்கப்படுகிறார் பெருமானாலே. உடம்பு நோய் வருகிறது. இதெல்லாம் தீர்வதற்கு நீ கைலாயத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுறார். கைலாயத்துக்கு போனால் எங்கே போகிறது, அவ்வளோ தூரம் போக முடியல அவரால். காலத்தி போய் நிற்கிறார், என்னால் முடியலன்னு. அவருக்கு இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். எனவே முருகனை வேண்டுகிறார். அப்பா கிட்ட சொல்லு, என்னால் அவ்வளோ தூரம் வர முடியலன்னு கொஞ்சம் பரிந்துரை செய்தால் நான் காலத்திலே இருந்துடுறேன், இங்கேயே நான் வழிபாடுகிறேன் செய்யணும்னு சொல்ல கேட்குறார். அதுக்கு உடனே அப்பாவுக்கு பரிந்துரை செய்கிறார் முருகப்பெருமான். நக்கீரனால் வர முடியலாம்ப்பா அப்படின்னு. சரி சரி அங்கேயே இருக்க சொல்லு, ஆனால் கைலை பாதி காலத்தி பாதியாக பாட்டு பாட சொல்லுன்ட்டேன் அப்படின்னு. மொத்தமாக காலத்திக்கும் பாடாத கைலைக்கும் பாட வேண்டாம், கைலை பாதி காலத்தி பாதி பாடு என்று ஆணையிட்டார். அதனால் கைலை பாதி காலத்தி பாதின்னு சொல்கிறார். அதனால தான் அங்கே போன உடனே ஞானசம்பந்தருக்கு கூட போகலாம், ஆனால் தமிழ் வழங்காத இடம் என்று இப்படி திரும்பி விடுகிறார்னு சேர்க்கிறார் சொல்கிறார். ஆமாம், நாவுக்கரசர் அதுக்கு மேலே போகணும்னு ஆசைப்படுறார். அவர் தான் போனவர், ஆனால் அவருக்கு இடம் கிடைக்கல, திரும்பி வந்துடுறார். அவரும் திரும்பி வந்துடுறார். சுந்தர் அதை பற்றி கவலையப்படலை. பெரியவங்க போகலை, நாம் ஏன் போவான்னு அவர் அப்படியே திரும்பிடுறாரு. அதை பற்றி யோசிக்கவே இல்லை அவர். எல்லாம் இங்கேருந்தே பாடுறாங்க இல்லையா, கேதாரத்தெல்லாம் இங்கேருந்து பாடுறாங்க இல்லையா. அது பாருங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, சிவபோகசாரத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, கடைசியாக எல்லா பாட்டும் சொல்லிட்டு தலங்களுக்காகவே ஒரு பாட்டு சொல்கிறார். தில்லைவனம் காசி, திருவாரூர் மாயூரம், முல்லைவனம் கூடல் முதுகுன்றம், நெல்லை களர், காஞ்சி கழுக்குன்றம், மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியமேன் முத்திகரும் என்று ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். அது 16 தலங்கள் அதில் வருது. முல்லைவனம் என்பது 2 முல்லைவனம் வைத்துக்கணும். வட திருமுல்லை வாயில் இங்கே இருக்கிறது, தென் திருமுல்லை வாயில் என்று 2ஆக வைத்துக்கிட்டா அந்த பாட்டில் பார்த்தா 15 தான் வரும். முல்லைவனம் சேர்த்த 15 தான் வரும். அந்த முல்லைவனத்தை 2ஆக பிரித்தோம்னா வடக்கு தெற்குன்னு பிரித்தோம்னா 16. அப்போ தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் என்று அவர் எல்லாவற்றையும் முக்கியமாக சொல்லியிருக்கிறார் என்று பார்க்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். அதே போல் மதுரையை திருவிளையாடு பண்ணுற அவர் என்ன பண்ணுறார், பொதுவாக பிறக்க திருவாரூர் முத்தி, நமக்கு இறக்க காசி முத்தியெல்லாம் சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, மதுரையை பற்றி சொல்கிற பொழுது, மதுரையிலே நீங்கள் மதுரை என்று பெயரை கேட்டால் உங்களுக்கு அறம் சித்திக்கும். மதுரை என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பொருள் கிடைக்கும். மதுரை என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். மதுரை என்று அங்கே வாழ்ந்தால் உங்களுக்கு வீடு வேறு கிடைக்கும் என்று அறம்பொருள் இன்பம் வீடு 4 அங்கே கிடைச்சோன்னு மதுரையே சொல்கிறாரு. அதை எல்லாமே தருகின்ற தலம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே எண் திசைன்றார் பாருங்கள். எல்லா திசைகளிலும் பெருமான் இருக்கின்றான். எந்த திசைகளை வேண்டுமானாலும் அவனை நீங்கள் வணங்கலாம். இந்த இடம்னு சொல்ல பணிந்து என்றார். பணிந்து ஒரு வார்த்தை, துணிந்து என்று ஒரு வார்த்தை, அணிந்து என்று ஒரு வார்த்தை, தணிந்து என்று ஒரு வார்த்தை. அதில் எழுதியிருக்கிறோம். பணிதல் என்றால் நிலத்திலே விழுந்து வணங்குதல், கும்பிடுதல். தொழுதல் என்பது கைகளால் கும்பிடுதல். அணிதல் என்று சொன்னால் ஒப்பனை செய்து மகிழ்தல், பெருமானுக்கு அலங்காரம் செய்து அபிஷேக அலங்காரம் செய்து அவனை மகிழ்தல். தணிதல் என்றால் அடங்குதல், துணிதல் என்றால் நம்புதல் என்று. அப்போ இதில் என்ன வருதுன்னா, முதல்ல பெருமானை நாம் அறிய வேண்டும். முதல்ல யார் பெருமான் என்று அறியணும். அதுதான் துணிதல். தெளிவு என்று சொன்னால் நம்பிக்கைன்னு அர்த்தம். தெளிவுனா தெளிதல் இப்போ சொல்கிறோம், ஆனால் நம்பிக்கை, இவர்தான் பரம்பொருள் என்று சிவமருத்துவத்தை நாம் சந்தேகப்படக்கூடாது. அதுதான் துணிதல். துணிந்த பின்னால் அவனுக்கு அடங்குதல், அதுதான் தணிதல். துணிதல், அப்புறம் அவனுக்கு அடங்குதல், தணிதல். அடங்குதல் என்பது ஐம்புலனால் அடங்குதல், அவன் ஆண்டான் நாம் அடிமை என்று எண்ணுதல், இதெல்லாம் அடங்குதல்ல அடங்கும்.
அதற்கு பின்னால் அலங்காரம் செய்யணும். அதுதான் அணிதல். அணி என்றால் அழகு. அலங்காரம் செய்வது என்றால் சிவபூஜை வழிபாடு செய்து அவனை அலங்கரிக்க வேண்டும் பெருமானை. அப்புறம் பின்னாலே பணிதல் என்பது பணிந்து நிலத்திலே விழுந்து தொழ வேண்டும் என்பது அது சொல்கிறார். பணிந்து எந்திசையும் பரமனை நாடி துணிந்து எந்திசையும் தொழுது எம்பிரானை அணிந்து என் திசையினும் அட்டமாசித்தி தணிந்து என் திசையினும் சென்று தாபித்தவாறே. இப்படி வணங்கினால் உங்களுக்கு அட்டமாசித்தி கிடைக்கும் என்று சொல்கிறார். 8 திக்கிலும் நீங்கள் சென்று உங்களுடைய சித்திகளை பெறலாம், சித்திகளை நீங்கள் சொல்லலாம் என்று சொல்கிறார். அதனால் சிவபெருமானை நினையாமல் இந்த அட்டமாசித்தி உங்களுக்கு வராது. அதான் முதல் பாட்டிலே சொல்லிட்டார். சிவபெருமானை சிவபரத்துவமாக எண்ணி அவன்தான் பரம் என்று எண்ணி அவனை வழிபட்டால்தான் இந்த அட்டமாசித்தி. எனவே அட்டமாசித்தி பெறுவதற்கு முதல் வழி என்ன என்றால் பெருமானை பல திசைகளிலே சென்று வழிபடுதல் என்பது. திருமூல நாயனாருடைய வரலாற்றை சேக்கிழார் சொல்லுகிற பொழுது அவரே சித்தி பெற்றவர் தான், நமக்கு தெரியும், எல்லா சித்தியும் பெற்றவர். ஆனால் வான்வழியாக வராமல் அவர் பொதியமலைக்கு தான் போகிறார். கைலாயத்திலிருந்து வான்வழியிலே போகாமல் நடந்து வருகிறார் என்றார். அங்கிருந்து பல தலங்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்று வருகிறார் என்றால் தீர்த்த யாத்திரையை அவர் அறிமுகப்படுத்துகிறார் நமக்கெல்லாம். சேக்கிழார் திருமூல நாயனார் மூலமாக சித்தராக இருக்கிறவர் அவர் பாட்டு வான்வழியிலே சென்று பொதியிலே இறங்கலாம். அப்படி இல்லாமல் எல்லா தலங்களையும் அவர் தரிசித்து கொண்டு வருகிறார் என்பதனாலே தீர்த்த யாத்திரை என்பது போல தல யாத்திரை அவர் செய்கிறார் பார்க்க. அதுபோல் அங்கே பரகாய பிரவேசம் என்று சொன்னால் இது ஒரு ஆகாயம் நமக்கு தெரியும். மேலே இருக்கிறது தான் பரகாயம். காயம் என்ற சொல்லுக்கு உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஆகாயம் என்பது ஒன்று, ஆகாயம் என்று அர்த்தம். இந்த வெளியிலிருந்து அந்த வெளியை நாம் சிந்தித்தல், நாம் பார்க்கிற பூதாகாயம் அல்ல, அருள் வெளியிலே சிந்தித்தல். அந்த பரகாய பிரவேசம் என்பது அதுதான். இன்னொரு உடம்பிலே புகுதல் என்பது அல்ல. அது அவர் இங்கே அப்படி சொல்லலை. மற்றொரு சரீரத்திலே புகுகின்ற கூடு விட்டு கூடு பாய்தலை அவர் சொல்லலை. இருக்கு அந்த அந்த அது சாதாரண சித்தின்ட்டான். பெருமானுடைய அருள் வெளியிலே பெருமானை எண்ணுதல் தான் முக்கியம். அதுதான் சித்தியில் சிறப்பு. இவர் அதுதான் சொல்கிறார். நீங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லுவார். நம்ம அட்டமா சித்தி சாதாரணமாக இருக்குன்ற சொல்ல மாட்டார். பாட்டே பாடுறாரு. அது சாதாரண மக்களுக்காக கொஞ்சம் சித்தி வந்தால் என்னெல்லாம் செய்யலான்னு பாடுறார். அதான் அவர் அந்த பாட்டிலே ஒரு குறிப்பு வைக்கிறார் இல்லையா உங்களுக்கு. கந்தக மதக்கரை வசமாய் நடத்தலாம் பாட்டில் வெந்தடு ரதம் வைத்து 5 லோகத்தை வேதித்து விட்டுணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், சந்தரமும் இளமையோடு இருக்கலாம், தண்ணீரில் சித்தி பெறலாம், தலைமையில் நடக்கலாம், கடமை வரிசையாக சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியாக ஒரு வரி சொல்கிறார், இதெல்லாம் உங்களால் முடியும், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதுகான்னர். அது ஏன் சொல்கிறார்? இவ்வளோ சித்தி பெற்றாலும் கூட, அதாவது இங்கே கூட அப்பா எழுதியிருக்காங்க குறிப்பில், இவ்வளவு சித்திகள் இருந்தாலும் ஞானிகள் சித்திகளை விரும்புவது கிடையாது. அவளுக்கு உண்டு, அவர்கிட்ட அந்த சித்திகள் பெற்றவள் தான், சித்தி செய்து வருகின்ற ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த வழியில் அவர்கள் செல்லவில்லை, தன்னை அப்படி முன்னிறுத்தி கொள்ளவில்லைன்னு பார்க்கிறோம். குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்தில் 1 கோடி ஆகமங்களெல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தியெல்லாம் பெற்றும்னார். பெருகு தவம் சித்தியெல்லாம் பெற்றும் கூட குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டார மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம்னார். சித்தி இருக்கலாம், தவம் இருக்கலாம், உங்களுக்கு குருவருள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த சித்த சலனம், சித்தம் இருக்கு இல்லையா, அந்த குணம் அது சலனப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் சித்தியால் சிறந்த பயன் கிடையாது என்பதுதான் ஞானிகளுடைய கருத்து. ஞானிகள் அதை விரும்ப மாட்டார்கள். இருந்தால் இது சொல்கிறதெல்லாம் என்னென்னா, பரகாய பிரவேசம் என்பது பெருமானை அருள் வழியிலே சந்திப்பது, தரிசிப்பது என்று தான் நம்ம வைத்துக்கணும். அதற்கு என்ன வழி என்றால், இந்த உலகத்தில் எப்படி தில்லை என்பது ஒரு வெளியாக நாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது எல்லாம் பாடி தான் வச்சுருக்கிறாங்க. அந்தந்த இடத்துல பார்த்தா நமக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். திருக்கோவையாரில் மாணிக்கவாசகர் பாடுற பொழுது, சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் அப்படின்றார். பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறான்னா தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கிறான், என் சிந்தையிலே இருக்கிறான் என்று சொல்கிறார். தில்லை சிற்றம்பலம் என்பது அருள்வெளியினுடைய ஒரு உருவகம்தான். அங்கே அருள்வெளியிலே ஆடுவதுன்னு சூக்குமாக இருப்பது, அது நமக்கு தெரியாது. 5 பேரறிவும் கண்களே கொண்டு தான் அதை பார்க்கணும் தான் சுந்தரர் அப்படி தரிசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா.
அந்த இடம் நம்மளால் அந்த மீதானம் என்று சொல்லுகின்ற இடம் அதெல்லாம் நம்மளால் போக முடியாது. அதற்கு ஆலயமாகத்தான் இதை வைத்திருக்கிறாங்க. என்னை கேட்குறாங்க, இப்போ கைலாயம் போகிறாங்களாங்கய்யா, அந்த இடம் தான் பரமசிவன் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க. அங்கே கைலாயத்தில் எங்கே பரமசிவன் இங்கே இருக்கிற கைலாயத்தில் சிவலிங்கம் மாதிரி இருக்குது, அவ்வளோதானே. அதான் நான் சொல்கிறது. தில்லை சிற்றம்பலம் என்று சொல்கிறீங்களே, யார் சிற்றம்பலமா? இல்லையே. சிற்றம்பலம் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கே என்ன அர்த்தம்? சித் என்றால் அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழில் சித்தம்பலம் தான். சிதம்பரம், சிதம்பரம், சித் அம்பரம், அது வடமொழி சொல், முழுக்க முழுக்க வடமொழி சொல். அங்கே அறிவு ஆகாயம், அறிவு தான் அங்கே ஆகாயம். ஞானாகாசம் என்று சொல்கிறாங்க இல்லையா, ஞானாகாசம் என்பது தான் சிதம்பரத்தில். அது அப்படியே தமிழில் என்ன பண்ணாங்க, சிற்றம்பலம் என்று சொன்னாங்க. சிற்றம்பலம் என்றால் சிறுமை ப்ளஸ் அம்பலம்னு பிரிக்கணும். சிறுமை என்பது பெருமை சிறுமை அல்ல. சிறுமை என்றால் நுட்பம்னு அர்த்தம். நுட்பம்னு அர்த்தம். வடமொழியில் தகராகாசம் சொல்கிறாங்க பாருங்கள். தகராகாசம் என்று சொல்கிறது தான் நாம் சிற்றம்பலம் தமிழில் சொல்கிறோம். அங்கே தகராகாசம், தகரம் என்றால் நுட்பம்னு அர்த்தம். நுட்பமாக அந்த ஆகாசத்தை உணர வேண்டும் என்றால் இந்த பூதங்கள்லேயே 5 பூதங்கள்லேயே ஆகாசம் ரொம்ப நுட்பமானது. அதனால் பல பேர் ஆகாசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 4 தான் உலகாயுதம் போன்றோம் பௌத்தர்கள்லாம் ஆகாசம் கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா அது நுட்பமாக இருக்கிறதுனால தெரியல. இந்த ஆகாசமே தெரியலை. அப்போ இன்னும் பராகாசம் எப்படி தெரிய போகுது? அது இன்னும் நுட்பமாக தெரிய வேண்டும். அது அருளால் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்று அதுதான் இங்கே சொல்கிறார். பரகாய பிரவேசம் என்றால் உங்களுடைய சித்தியினாலே அந்த பரகாயத்தை அடைய வேண்டும். சிலம்பொலி கேட்பது, சேரமான் பெருமாள் நாயருக்கு கேட்டதுன்னா அவங்களாம் நாள்தோறும் அந்த பரகாசத்தை எண்ணி போயிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதான் முதல்ல சொன்னார். பணிந்து எண் திசையும் பரமனை நாடி, துணிந்து எண் திசையும் தொழுது, எம்பிரானை அணிந்து என் திசையிலும் அட்டமாசித்தி தணிந்து என் திசை சென்று ஸ்தாபித்தவாறு என்ற உங்களுடைய சிவவரத்துவத்தாலே அட்டமாசித்தி கைவரப்பெற்றால் நீங்கள் எந்த திசைக்கும் செல்லலாம், உங்களுடைய ஆற்றலை காண்பிக்கலாம், விரும்பினால் காட்டலாம் என்றார். ஆனால் யாரும் அப்படி விரும்புவது கிடையாது என்று இங்கே பின்னால் எழுதியிருக்கிறேன். அடுத்த பாட்டுக்குன்னு நினைக்கிறேன், எங்கேயும் எழுதியிருக்கிறேன். அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பார்ப்போம். அதை 2வது பாட்டு. பரிசறிவானவர், பரிசு அறிவானவர் பண்பன் அடியென துரிசர நாடியே தூவழி கண்டேன், அரியது எனக்கில்லை அட்டமாசித்தி பெரிது அருள் செய்து பிறப்பறுத்தான். தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். ஏன்னா திருமூலநாயனார் தன்னுடைய அனுபவம் இல்லாமல் பேச மாட்டார். பல இடங்களில் அனுபவத்தை சொல்கிறார். நான் பெற்ற இன்பம் பெருகன்னு சொல்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் என்ன இன்பத்தை பெறுகிறேனோ அதை நீங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நூலை செய்கிறேன் அவர் சொல்கிறார். அதுபோல் இங்கே சிவபெருமானது திருவடிப்பேர் ஒன்றுதான் நான் பெறுகின்ற பரிசுன்னு. பரிசு எது? அறிவானவர். அறிவானவர் என்று சொன்னால் அறிவே மயமாக இருக்கிற சைதன்ய ஸ்வரூபி, அறிவே வடிவாக இருக்கின்ற பெருமான். அவனுடைய திருவடி பண்பன், அறிவு பண்பு. பண்பு என்பது முக்கியமாக கருணை. அந்த பண்பு இருக்கின்றவன் அவனுடைய அடிதான், அவனுடைய திருவடிதான் எனக்கு பரிசு என்று நான் எண்ணினேன். எண்ணி துரிசு அற என்றால் குற்றம் அற. துரிசு குற்றம். ஆன்மாவிற்குள்ள குற்றங்களெல்லாம் நீங்கும்படியாக நான் நாடி என்றால் அனுமானத்தினால். அனுமானத்தினால் நாடுதல் என்பது அனுமானத்தினாலே நாடலாம். பெருமானை நாடுதல் அனுமானத்திலே நாடலாம், தப்பு கிடையாது. அறிவினால் ஆராய்வது கிடையாது. அனுமானத்தினால் ஏன் இப்படி இருக்கிறது என்று அனுமானித்து அறிந்து அவனே பரம்பொருள் என்று அறிந்து அவனை யான் அகத்தே தியானித்தேன், தூவழி கண்டேன், அரியது எனக்கில்லைன்னா. எனக்கு அந்த மாதிரி பெருமானை தூவெளி என்பது பரவெளி. அங்கே நான் தியானிக்கிறேன் என்று சொன்னால், உள்ளத்தில் வைத்து தியானிக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு எதுவும் அரிது கிடையாது, எல்லா பேரும் எளியன என்று சொன்னார். அதனால் பிறர்க்கு அரியனவாகிய அட்டமா சித்திகளை அவன் எனக்கு நிரம்ப கொடுத்து பெரும் பயனாகிய பிறவியை நீக்கினான். அட்டமாசித்தி தந்து எனக்கு பிறப்பறுத்தான். எனக்கு பிறப்பறுத்தான் என்பதனாலே அட்டமாசித்தி பெற்று அந்த ஞானத்தை பெற்றதாலே எனக்கு பிறப்பு நீங்கியது. அறிவானவர் உருத்திர சிவகணத்தான் அப்பா எழுதுகிறாங்க. உருத்திர சிவகணத்தாருக்கெல்லாம் தலைவன். பண்பன் என்றால் அவருக்கெல்லாம் நல்லவன். சிவகணத்தாருக்கெல்லாம் நல்லவனாக இருக்கின்ற பெருமான். தூவெளி அது சிறந்த ஒளி. இது ஆக்ஞையில் தியானிக்கப்படுவது. தியானத்தில் கடைசியாக இருப்பது ஆஞ்சை, புருவனடு. அங்கே தியானித்தல் தான். இதனால்
சிவயோகிற்கு அட்டமா சித்தி தாமே கிடைத்தல் கூறப்பட்டது. புருவ நடுவிலே தியானிக்க வேண்டும் தூவெளியை. பரவெளி என்றதை நம்முடைய நிலை, தூவெளியிலே என்றால் இங்கே இங்கே சிந்திக்க வேண்டும் அந்த தியானம் என்றார். இது இடங்கள்லாம் சொல்கிறார், யோகத்தை சொல்கிறார். பின்னால் எப்படிலாம்னு சொல்ல போகிறார், எப்படி அதையெல்லாம் செய்ய வேண்டும்ன்றதை பின்னால் சொல்ல போகிறார். அடுத்த பாட்டு குறவன் அருளில்னார். அப்போது யோகம் செய்வது என்பது ஒரு குருவினுடைய அருளால் செய்ய வேண்டும். எப்படி ஞானம் என்பது குருவினாலே வருகின்றதோ அதுபோல் யோக குரு நாமே போய் அந்த அஷ்டாங்க யோகத்தை செய்ய முடியாது. குருவுடைய அருளால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். குறவன் என்றால் குருன்னு அர்த்தம் தமிழில். குறவன் அருளில் குறிவழி மூலன் பறையின் மணமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தியே. எட்டாம் சித்தி என்பது கடைசியில் இருக்க அட்டமா சித்தியில் எட்டாம் சித்தி. அங்கே போகலாம். அது எப்படி என்பதற்கு நான் சுருக்கமாக அங்கே எழுதியிருக்கிறேன். அப்பா வேறு மாதிரி எழுதியிருக்காங்க, நான் புரியறதுக்காக எழுதியிருக்கிறேன். முதல்ல யோக குருவின் அருள். யோக குருவை சரியான குருவாக இருக்கும். குருட்டு நினைக்கும் குருவினை கொள்ளான்ற மாதிரி எல்லாரையும் குருவாக கொள்ளாமல் யார் நமக்கு சரியான யோக குரு என்று யோக குருவின் அருளால் அங்கேயே நமக்கு பார்க்கணும். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற யோக குரு என்பவர் வேறு, பதஞ்சலி முனிவர் சொல்லுகின்ற யோக குரு என்பது வேறு. அது வேறு இது வேறு. எனவே யோக குருவின் அருளால் மூலாதாரத்தை நோக்கி ஓடும் பிராணவாய், அதான் சொல்கிறார் அங்கே குறிவழி என்றார். குறவன் அருளில் குறிவழி என்றால் மூலாதாரத்தின் வழியாக பிராணவாய் இறங்கும். அவ்வாறு ஓடாமல் சக்தி தானமாகி இலாடம் சென்று இங்கே வைக்கணும். பிராணவாயுவை இலாடம் என்றால் நெற்றி புருவனடு இங்கே நிறுத்த வேண்டும். அது ஒரு அரிய நேரம்ன்றார். குண்டலியை எழுப்பி அதை திருப்பி அங்கே கொண்டு வந்து நிறுத்துதல் ஒரு அரிய நேரம். அவ்வாறு ஓடாது சக்தியின் தானம் எது என்றால் புருவனடு. புருவனடு தான் சக்தியினுடைய இடம். அங்கே சென்று சேரும் பொழுது வாயுவே துணையாக, பிராணவாயு துணையாக யோகம் செய்ய வேண்டும். அது சாம்பவி யோகம், கேசரி யோகம் என்று இரண்டு சொல்கிறாங்க. அது என்னன்றது அங்கே எழுதியிருக்கிறோம். சாம்பவி யோகம் என்றால் என்ன என்றால் ச அம்பா, அதான் சாம்பவின்னு வரும். அம்பாள் சக்தி துணையாக செய்கின்ற யோகம் ச அம்பா, அது சாம்பவின்னு வரும். சாம்பவி தீட்சை, சாம்பவி யோகம், சாம்பவி முத்திரை, இதெல்லாம் நமக்கு யோகத்தில் அடிக்கடி சொல்கிறது. அந்த சாம்பவி யோகம் அது எப்படி? கண்கள் சிறிது திறந்திருக்கும், மந்திரத்தை மானதமாக கணிக்கும். சாம்பவி யோகத்தில் கண்கள் திறந்திருக்கும், மந்திரத்தை மானதமாக கணிக்க வேண்டும். அது சாம்பவி யோகம். அதுக்கு அடுத்து அங்கே கேசரி யோகம் சொல்லியிருப்போம். கேசரி யோகம் இதில் கண்களை மூடி இருக்கும், கண்களை மூடணும். சாம்பவியில் கண்கள் திறந்திருக்கணும், கேசரி யோகத்தில் கண்கள் மூடி இருக்கணும். கண்கள் மூடி இருக்கிற பொழுது அங்கே இங்கே எழுதலை, நான் நினைக்கிறேன் எழுதியிருக்கணும், அதை எப்படி விட்டுட்டுக்கிறேன். உபாஞ்சுன்னுவாங்க, இங்கே மானதமாக கணித்தலோ உபாஞ்சுன்னுவாங்க. முணுமுணுக்கலாம். கேசரி யோகத்திலே கண்களை மூடிக்கொண்டு உபாஞ்சுவாக மந்திரங்களை சொல்லலாம். அதாவது மந்திரங்களை வாசிகமாக வெளியே சொல்லக்கூடாது, அதுதான் முறை. சாம்பவி யோகத்தையும் கேசரி யோகத்தையும் செய்கிற பொழுது மானதமாக கணிக்கணும் அல்லது உபாஞ்சுவாக சொல்லலாம் என்று ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. சாம்பவி அம்பாளோடு கூடியது, சக்தியோடு கூடியது. சாம்பவி தீக்கை, சாம்பவி முத்திரை, இதே கருத்தை உடையதான் பார்க்குறோம். இது ஏன் அதை சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த அவ்வாறு சேரும் வாயுவே துணையாக சாம்பவி யோகம் கேசரி யோகம் செய்வாருக்கு பெரிய சிவகதி போல கிடைப்பது எது என்றால் எட்டாம் சித்தி. பெரிய சிவகதி பேரு. சிவகதி எப்படி ஒருவனுக்கு கிடைத்தால் சிறப்போ அதுபோல் இந்த யோகத்தை செய்தால் எட்டாம் சித்தி என்பது வசித்துவம். ஈசத்துவம் நினைக்கிறேன், அதில் வசித்துவம். எட்டாம் சித்தியாக வசித்துவம், எல்லாரையும் வசப்படுத்துகின்ற, எல்லோரும் தனக்கு அடங்குகின்ற அந்த ஆற்றல் நமக்கு வரும் என்கிறார். அந்த வசித்துவம் என்பது என்னன்னு சொன்னால், இப்பெல்லாம் வசியம் பண்ணுறது இப்போ சொல்கிறாங்க, அது அல்ல. வசித்துவம் என்று சொன்னால் பெருமானை நாம் வசப்படுத்துகிறோம், நம்முடைய வசப்படுத்துகிறோம். பாரதத்தில் அப்படி வரும். இவங்கெல்லாம் பாரதம் சொல்கிறக்கூடியவங்க. அதாவது சகாதேவன் தானே சொல்கிறான், கண்ணனை பார்த்து சொல்கிறான், என்னை விட்டு நீ எப்படி போக முடியும்பா என்று. நான் உன்னை கட்டிவிட்டால், மனசில் போட்டு கட்டிவிட்டால் நீ எங்கே போக முடியும் உன்னாலே என்று கேட்கிறான் வரும். அதுபோல் பெருமானை மனசிலே கட்டுப்படுத்துதல், அதான் வசித்துவம்ன்ற.
பெருமான் வியாபகமாக இருக்கின்றவனை நினைத்த மாத்திரத்திலே நாம் நினைக்கும்படியாக அந்த ஆற்றல் நமக்கு வரணும். அதான் அப்பரே பாடுறார் இல்லையா, உன்னை நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது உன்னை எப்போதும் நினையல் ஒட்டாயின. எப்போதும் நினைக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேந்து, ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியாவது நினைக்கணும் முயற்சி பண்ணால் என்ன பண்ணுற, அப்போதே வேறொன்றை நாடு வித்தின்ற, பேர்த்து ஒன்று நாடு வித்தின்ற, எனக்கு உன்னையே நினைக்க முடியும் என்னால், உடனே மாற்றுகிறாயே என்று அவரே பாடுறார் இல்லையா. அதனால் எப்போதும் நினைக்கின்ற ஒன்று என்பது தான் இங்கே சொல்கிறது. 8ஆம் சித்தியாக வசித்து ஒன்று. அதான் சரி. அந்த சங்கடம்னு ஒரு வார்த்தை வருது, சிறிது இடம்னு அர்த்தம். சிறிது இடம் சங்கடம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரிட்டாம் சித்தி. அங்கே சக்தி என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், உலகத்திற்கும் சக்தி சிவபெருமானுக்கு இடையிலே இருப்பது சக்தி தான் நமக்கு துணை. உலகப் பொருளிலிருந்து நீங்க வேண்டும் என்றாலும் சக்தி துணையாக இருக்கணும். அந்த திரோதான சக்தி மாறணும். சிவத்தை சேர்வதற்கு அருள் சக்தியாக மாறணும். எனவே சிவத்திற்கும் உலகத்திற்கும் இடையிலே இருப்பது சக்தி. எனவே அந்த சக்தி துணையாகின்றார். இந்த யோகங்களால், சாம்பவி கேசரி யோகங்களால் 8ஆவது சித்தி கிடைக்கும், வசித்துவம் கிடைக்கும். எனவே இவை ஒழிந்த ஏன யோகங்களால் சில சித்திகளே கிடைக்கும். வசித்துவம் வேண்டுமென்றால் இந்த 2 யோகம் பண்ணணும். இல்லை என்றால் வேறு சித்திகள் பெறுவதற்கு வேறு யோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யோகங்கள் செய்யலாம் என்கிறார். அதனால் இப்போ என்ன பண்ணார், இறைவனுடைய அருளால் சித்தின்னு சொன்னார். அடுத்து சக்தியினுடைய துணையோடு நீங்கள் மூலாதாரத்திலிருந்து எழுப்பணும்னு சொன்னார். என்ன மாதிரி யோகம் என்று சொல்லிட்டார். சாம்பவி யோகம், கேசரி யோகம் சொல்லி அந்த முறையிலே நீங்கள் பெருமானை அடையலாம், அது சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று அடுத்து சொன்னார். இனி அதற்கு அடுத்தது காயாதி பூதம், கலை, காலம், மாயையில் ஆயாது அகல அறிவொன்று அனாதியே ஓயாப்பதியே தன் உண்மையை கூடினால் வியா பரகாயம் மேவலும் ஆமே. பரகாயம் எப்படி அடையலாம் என்பதற்கு வழி சொல்றார். காயாதி பூதம்னார். காயம்னா ஆகாயம். ஆகாயம் முதலாக இருக்கின்ற பூதங்களை விட வேண்டும். முதல்ல அதான் நமக்கு துணையாக இருக்குது. பூஜை செய்கிற பொழுது கூட சிவபூஜையில் 5 வகை சுத்தியில் முதல்ல பூத சுத்தின்னு முக்கியம். தான சுத்தினும் பூத சுத்தி. நம்முடைய உடம்பை 5 பூதங்களை எனக்கு அதை மாற்ற வேண்டும், பூத சுத்தின்னு சொல்கிறார். அதுபோல் முதலாவது நமக்கு நீங்க வேண்டியது என்பது நமக்கு பூதங்கள், 5 பூதங்கள். அந்த 5 பூதங்கள் என்று சொன்னால் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று தன்மாத்திரைகள். எல்லா நிலம் என்று சொன்னால் மனம், நீர் என்றால் சுவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவையெல்லாம் நாம் நீங்க வேண்டும். எனவே பூதங்களில் நீங்க வேண்டும். காயாதி பூதம். அதுக்கப்புறம் கலை, காலம்னர். கலை என்பது அந்த பஞ்ச கஞ்சுகத்தில் இருக்கின்ற கலை, வித்தை, அராகம் என்கின்ற உள் அந்த கரணங்கள். திருமறை அருட்பணியில் எனக்கு அந்த கரணம் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம பேச போகிறோம். அந்த கரணங்களில் புற அந்த கரணங்கள் தான் நமக்கு தெரியும், அக அந்த கரணம் நமக்கு தெரியாது. அக அந்த கரணம்னு சொல்லுவாங்க படிக்கிற பொழுது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்பது அக அந்த கரணங்கள் சொல்லி வஜ்ரேந்திரையார் ஒரு குறிப்பு எழுதுகிறாங்க. அதை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கலை, வித்தை, அராகம் இந்த 3 அந்த கரணம்ன்றார். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதான் அவங்களாம் பெரியவங்க ரொம்ப குறிப்பாக சொல்லுவாங்க. ஏன்டா சொல்கிறாங்க யோசித்தோம்னா, பாஷ்யத்தில் இப்படி வருகின்றது. காலம், நியதி இரண்டும் உயிருக்கு புறத்தே இருந்து உதவுதல். கலை, வித்தை, அராகம் உயிரோடு சேர்ந்து உடன் நின்று உதவுதல். எனவே உடன் நிற்பது தானே அந்த கரணமாக இருக்க முடியும் என்று காலம், நியதி இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிற காலம், நியதி இருக்குது. அது புறத்திலே இருந்து உதவுகின்றது. ஆனால் கலை, வித்தை இப்போ நம்ம கூட பார்க்குறோம். வகுப்பு நடக்குது என்றால் காலம் 6, 5, 4:30, 5 மணின்னு சொன்னால் காலம் வெளியே தான் இருக்குது. 6 மணி 6 மணி நம்ம முடிக்கிறோம், பாடத்தை முடிக்கிறோம் இடையில். ஆனால் நம்முடைய அறிவு, நம்முடைய செயல் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து இருக்குது இல்லையா. அதுபோல் கலை, வித்தை, அராகம் என்பது உள்ள அந்த கரணங்கள்ன்றாங்க. அதை இங்கே சொல்கிறார் பாருங்கள். 5 பூதங்கள், 5 பூதங்களோடு இருக்கின்ற அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுதான் நமக்கு துணையாக இருக்கிறது யோகம் செய்வதற்கு. கலை, காலம்னார். காலம், கலை போன்ற அவையெல்லாம் உள் அந்த கரணங்கள் எல்லாம் அவற்றையெல்லாம் நீங்க வேண்டும். இவற்றை பற்றி நின்றால் என்ன ஆகும்? ஒரு பொருளை சுட்டி அறிவும். பூதங்களாலும் கலைகளாலும் நாம் அறிய வேண்டியது சுட்டி அறியப்படும். நம்முடைய அறிவு சுட்டி தான் அறியப்படும். அப்படி சுட்டி அறியாமல் வியாபகமாக அறியும் ஆற்றல் ஆயாது அகலன்னர். 2வது வரியில் ஆயாது அகல அறிவொன்றுன்னர். வியாபகமாக இருந்து கொண்டு சுட்டி அறியாமல் வியாபகமாக அறிந்தால் அனாதியே தனக்கு அறிவை தருகின்ற பதிப்பொருள், நமக்கு அறிவையெல்லாம் தூண்டுகின்றவன் பெருமான். எனவே இந்த தத்துவங்களெல்லாம் நீங்கினால் நீங்கள் பெருமானை துணையாக சேர்றீங்க.
துணையாக சேருகிற பொழுது எந்த விதமான தடையும் இல்லாமல் பெருமான் நமக்கு அந்த அறிவை தருகிறான், பதிஞானத்தை தருகிறான். அப்போ என்ன என்றால், நடைமுறையோடு நீ பார்த்தீங்கன்னா, ஒருவரை கீழே இருந்து தூக்குறோம்னு சொன்னால், நீ பெசாமல் இரு, என் கையை பிடிச்சிக்க, வேற ஒன்றும் வேணான்னு சொல்கிறோம். ஏன்னா அவன் பயப்படுவான். அதனால் கையை பிடிச்சிக்க, கவலைப்படாதே என்று சொல்லி அப்படியே கையை பிடிச்சிட்டு தூக்குறோம் இல்லையா? அதே போல் பதிஞானம் எப்பொழுது பதியும் என்று சொன்னால், பாசஞானம் பசுஞானம் நீங்கினால்தான் பதிஞானம் பதியும். அதுதான் ஆயாது அகலன்னார். நான் அதை பார்த்துக்கிறேன், என்னால் முடியும்னா சொன்னால் சரி பார்த்துக்கணும் விட்டுருவான் பெருமான். என்னால் முடியாது என்று சொல்லுகிற பொழுது தானே பெருமான் துணையாக இருக்கிறான். அறிவு என்றால் அனாதியாக இருக்கிற அறிவு என்றால், அறிவே மயமாக இருக்கின்ற அனாதி பொருளாக இருக்கிற பெருமான் தருகின்ற அந்த பதிப்பொருளால் உண்மையை அடைய விரும்பினால் என்றும் அழியார பரம்பொருளை தங்குகின்ற பரவெளியில் சேரலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வெளிகள். ஆனால் எங்குமே இருக்கின்ற பரவெளி தான் அவன். மீதானம் என்றால் விமலருக்கு அது இடம்னார் திருவுந்தியாரில். ஆதாரம் நிராதாரம் மீதானம் என்று சொல்லி, மீதானம் விமலருக்கு இடம், அங்கே தான் இடமாக இருக்கின்றான் பெருமான் என்றால் பரகாயம் அங்கே அடையலாம் என்றார். பரவெளியில் சேரலாம். சித்திகளை விரும்பாமல் மெஞ்ஞானத்தை விரும்பி யோகம் செய்தலே சிறந்தது என்றவாறு. இவ்வளவு கஷ்டப்பட்டு யோகம் செய்யணும்னு சொன்னால், கலைகளை விடுகிறோம், பூதங்கள் எல்லாம் விடுறோம்னு சொன்னால், உலகப் பயனுக்காக நீங்கள் யோகம் செய்யக்கூடாது, மெஞ்ஞானத்தை நாட வேண்டும், மெஞ்ஞானத்திற்காகத்தான் என்று சொல்கிறேன். விரும்பி யோகம் செய்தலே சிறந்தது என்றவாறு. சிவத்தை விரும்புதல் வியாபக அறிவு, பிறவற்றை விரும்புதல் ஏகதேச அறிவு. யோக நிலையிலே கூட நீங்கள் உலகப் பயனை நாடினால் அது ஏகதேசம்தான், பெருமானை நாடினால் அது வியாபக அறிவாக அடையும். அதான் அகலம் விரிவு உண்மை தன்னியல்பு பரகாயம் மேலானோடு பராகாயம் எனவும் பாடம். இதனால் சித்திகாம யோகத்திலும் முத்திகாம யோகம் சிறந்தது. யோகத்தில் சித்திகாம யோகம்ன்றது சித்திகளை பெறலாம் என்ற யோகம். அட்ட சித்தி, அட்டமா சித்தியை பெறுகின்றோம் இல்லையா, அது சித்திகாம யோகம். அதை விட முத்திகாமம் என்றால் பெருமானை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற முத்திகாமம் தான் சிறந்தது என்கிறார். சித்திகாம யோகத்திலே பரகாய பிரவேசம் என்றால் ரெண்டு வகையாக புரிந்து கொள்ளணும். சித்திகாம யோகம் என்று சொன்னால் பரகாய பிரவேசம் என்பது பிரிதோர் உடம்பிலே சேருதல். அதான் ஐயா சொல்லுது. பரகாய பிரவேசம் என்றால் பிரிதோர் உடம்பு தானே சேரணும் என்றால் அது சித்தி. இந்த உலகத்திலே அதுபோல் சித்தியெல்லாம் செய்து கொண்டு இறந்தவரை எழுப்புறதோ அது இறந்த உடம்பிலே புகுதோ என்று சொன்னால் அதெல்லாம் சித்திகாம யோகம். அது பரகாயம் என்றால் பிறருடைய உடம்புன்னு அர்த்தம். ஆனால் முத்திகாமம் என்று சொன்னால் பரகாயம் என்றால் சிதாகாசம், அங்கே போக வேண்டும் என்று எண்ணுதல் என்று பொதுவாக அந்த பரகாயம் என்பதை ரெண்டு பொருளாக சொல்கிறார். அடுத்தவனுடைய உடம்பு, இறந்தவனுடைய உடம்பிலே புகுதல் என்பது பரகாயம், அது சித்திகாமம். பரகாயம் என்பது பராகாயமாக இருக்கின்ற சிதாகாசம் என்று சொன்னால் அது முத்திகாமம். அந்த யோகத்தில் எது உங்களுக்கு நோக்கமோ அந்த நோக்கப்படி பெருமான் உங்களுக்கு அருள்வான் என்று அவர் சொல்கிறார். அதான் அதுவரையில் இந்த சித்திகாம யோகம் சொன்னார். இனி அந்த யோகத்தினுடைய விஷயம், இங்கே ஒரு விஷயம் இங்கே தான் சொல்கிறாங்களான்னு நினைக்கிறேன். சரி, 20,700 பேதம் மருவிய கண்மமாம் மாபந்த யோகம் தரும் இவை காய உழைப்பாகும் தானே அருமிகு நான்காய் அடங்கும் சித்திக்கே. கண்மத்தையே பொருந்துகின்ற சித்தி காம யோகம்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் யோகம் செய்தாலும் கூட சாதாரண வாழ்க்கையை எப்படி ஒரு செயல் செய்து வினையை பெருக்கிக் கொள்கிறோமோ அதே போலத்தான் சித்தி செய்து சித்தியினாலே வினையை பெருக்கிக் கொள்ளும். அது கூடாதுன்ற வாழ்க்கையில் உலக வாழ்க்கை யோகம் கூட இல்லை. நம்ம சாதாரணமாக செய்கின்ற எந்த செயலுக்கும் வினை தானே. வினை தவம் என்று ரெண்டு சொல்ல நாம் சொல்கிறோம். வினை என்று சொன்னால் நான் செய்கிறேன், இதனுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று எண்ணினால் அது வினை. அது நல்வினையாக கூட இருக்கலாம். தீவினைக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நிச்சயமாக பாவம் நமக்கு சேரும். நல்வினை செய்கிற பொழுது கூட தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வது போல நான் இந்த வினையை செய்தால், இந்த தர்மத்தை செய்தால் எனக்கு பயன் என்று நீங்கள் எண்ணி செய்தால் அது வினை. அல்லது அப்புறம் பாடுறது போல இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவருக்கு அருள் வைத்தார்னு சொன்னார் இல்லையா. இறப்பவர்க்கு ஈவதற்காகத்தான் எனக்கு பொருளை வைத்தான்னு அர்த்தம் இருக்கு. இறப்பவர்க்கு ஈய வைத்தான்னு சொன்னால் இறப்பவருக்கு இல்லாதவர்களுக்கு வந்து கேட்கிறார் என்றால் கொடுப்பதற்காகத்தான் உங்கள்கிட்ட வச்சிருக்கிறான். ஏன்னா உனக்கு நல்வினை செய்திருக்கிறான் போன ஜென்மத்தில். அதனால் அந்த செல்வம் உன்னை சேர்ந்திருக்கிறது. வந்து கேட்குற வறியவனுக்கு நல்வினை இல்லை, பாவம். எனவே அவனுக்கு செல்வம் இல்லை.
வறுமையிலே வாடுகின்றவனும் பாவம் செய்து வறுமையிலே வாடுகின்ற உனக்கிட்ட கேட்குறான்னு சொன்னான். புண்ணியம் செய்து அதனால் வருகின்ற செல்வம் இருக்கிறது அல்லவா, அதை பெருமான் உனக்கு வைத்திருக்கிறார். இறப்பவர்க்காகத்தான் ஈய வைத்தான் என்று எண்ணி நீ கொடுத்தால் அது தவமாக போய்விடும். அறமா அல்ல, அது தவமாக போய்விடும் நம்ம சொல்கிறோம். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக சொல்கிற விஷயம். எனக்கு வேண்டும், எனக்கு புண்ணியம் தப்பு கிடையாது. எனக்கு புண்ணியம் வேண்டும், செய்யலாம். செய்தால் அது பசு புண்ணியமாக அடுத்த பிறப்பு உங்களுக்கு வரும். பிறவி நீங்காது, அது வினையாக போயிடும். எனக்கு எதுவும் இந்த பலனே வேண்டாம், கொடுக்கின்ற பலன் கூட சிவார்ப்பணம் தானே சொல்கிறோம். சிவபூஜையில் கூட கடைசியாக முடிக்கிற பொழுது இது சிவபூஜை பலனெல்லாம் பெருமானுக்கு தானே சொல்கிறோம். அந்த மாதிரி சிவார்ப்பணமாக எல்லாம் செய்தால் அது தவமாக போகும், வினை கிடையாது. இங்கே சொல்கிற அப்படி நீங்கள் யோகத்தில் போய் சித்தி காமம் செய்தால், சித்திக்கு விரும்பினால் அது வினையாக கண்மத்தையே பொருந்தச் செய்யும். அந்த சித்தி காம யோகம் 20,700 ஒரு கணக்கு சொல்கிறார். 20,700 சித்திகளே தரும் இவை உடல் உழைப்பால் 20,700 வகையாக உடல் உழைப்பால் ஆவன அன்றி உணர்வு பெருகாது. இந்த மாதிரி சித்திகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே போனால் அதை விளக்கெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சித்தி வறுமையை தவிர முத்தி வராது. அங்கே சொல்கிற உணர்வு பெருகாது, இறை உணர்வு பெருகாது. இந்த இத்தனை விரிவாக சொன்னாலும் அதை 8ஆக அடக்கியிருக்கிறாங்க. சித்திகள் 8, இது 20,700 சொன்னாலும் கூட 8 சித்தியாக அடக்கியிருக்கிறார்கள். அந்த 8 சித்தி யோகம்தான் நமக்கு சித்தி யோகத்தின சித்தியை தருவது. அந்த யோகத்தை அடைவதற்கு எவ்வளோ துன்பம், அல்லல் எவ்வளவு. அதனால் அல்லல் பட்டு நீங்கள் சித்தியை செய்தால் உங்களுக்கு வினைதான். எனவே அட்டமா சித்தி வேண்டாம். அந்த அடுத்தவங்களுக்காக சொல்கிற மயக்கிற அணிமாலை இமாலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிட்டார். அது அந்த 20,700 அதுக்கு பின்னால் விளக்கிறார். மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் உதயம் அது நாளொழியே ஓரெட்டு பதியும் 6 பற்றற பார்க்கில் சிதமான 6 சித்திகள் ஆமேன்னார். இந்த இடத்துல ஆண்டுன்றார், பின்னால் ஆண்டு கணக்கு பின்னால் சொல்ல போகிறாங்க. இங்கே 12 கலை உடைய மதி என்றார். 16 கலை சந்திரனுக்கு உண்டு, இங்கே 12ன்னு சொல்கிறாரு. மதிதனில் ஏறாராய் மண்ணும் கலை 4 தள்ளிட்டு உதயம் அது 4 வழி என்றார். உதிக்கின்ற பொழுது 4 கலை மறைந்து போகுதான், கண்ணுக்கு தெரிகின்ற பொழுது 12 தான் இருக்குதான், மற்ற 4 போயிடுதான். எனவே 4 கலை மறைந்து மற்ற 12 கலை வருகின்ற அந்த மதி இருக்கு இல்லையா, அந்த மதி 4 வழியே ஓரெட்டு பதிகின்றார். 12 கலையுடைய சில அதிசய நிலவுகள் முற்றும் மறைந்து பின் தோன்றும் பொழுது அக்கலைகளில் 4 ஒழிந்தே போக 8 நிலை பெறும். 12ல் 8 தான் நிற்கும். அந்த ஒழிவு நீங்கி அனைத்து கலைகளும் நிலைபெறும் செயலை 12 ஆண்டுகள் அயராது செய்தால், அந்த மதியை துணையாக வைத்துக்கொண்டு பின்னால் கணக்கு சொல்ல போகிறார். 12 ஆண்டுகள்ன்றார். 12 ஆண்டுகள் என்பது நாம் சொல்லுகின்ற ஆண்டு அல்ல, யோகத்துக்குள்ள ஆண்டுன்னு தனியாக சொல்ல போகிறார். பின்னால் வருது. நாம் நினைக்கிற 12 ஆண்டு அது அல்ல. 12 ஆண்டுகள் அயராது செய்தால் அந்த ஆண்டு எல்லைக்குள்ளே சித்திகள் கைகூடும். பிராணவாயுனுடைய அளவு 12 அங்குலம். இதனை கலையாக உருவகித்தார். சந்திரனுடைய கலையாக 12 அங்குலம். நமக்கு மூச்சு விடுகின்ற பொழுது 12 அங்குலம் வெளியே போகிறது, உள்ளே வருகின்ற பொழுது 8 தான் வருது. எனவே அந்த 8 வந்து 12 ஆக்கணுன்றார். வாயுவை திங்களாக்கினார். 2 உருவகங்களும் தேய்தல் வளர்தலுக்கு ஏற்புடையன. மதியும் தேயும் வளரும். அதுபோல் பிராணவாயு, யோகத்தில் பிராணவாயு இருக்குது, அது தேயும் வளரும். 12 அங்குலங்களும் வளர்கின்றது. உள்ளே இழுக்கிற பொழுது 8 அங்குலமாகத்தான் போகிறது. கர்மயோகங்கள் யாவும் காய உழைப்பு. கர்மங்களை பெற வேண்டும் என்றால் உடம்பு உழைக்கணும், கஷ்டம். பிராணாயாமத்திலே காயம் செம்மையுற்றால் அன்றி அவற்றின் பயனாக சித்திகளை எய்த முடியாது. உடம்பு நன்றாக இருக்க வேண்டும். பிராணாயாமத்தினாலே உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ளணும். 12 அங்குலம் வெளிக்கென்று 8 அங்குலம் உள்ளே புகின்றல்லவா, அவ்வாறின்றி உள் புகும் பொழுதும் 12 அங்குலமாக செய்தால் உடல் தளர்ச்சி உறாது. இது முன்பே கூறப்பட்டது, ஏற்கனவே நம்ம சொன்னது விஷயம்தான். சொல்லியிருக்கோம். அதனால் அது ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். நடனமாடுகின்ற பெண் மேடையில் ஆடுகின்ற பொழுது முன்னே போவாங்க, பின்னே வருவாங்க சொல்வது. முன்னே வேகமாக போயிட்டு பின்ன 4 அடி குறைவாகிறாங்க இல்லையா, அதுபோல் வேகமாக வெளியிலே சென்று 8 தான் உள்ளே வடின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த எறும்பும் தன் கையால் எண் சான்னு ஔவையார் சொல்கிறார் இல்லையா, அதுபோல் நமக்கெல்லாம் 8 சான் தானே உடம்பு. அந்த 8 சான் என்பதற்கு காலம் 8 அங்குலம் தான் உள்ளே போகுதான். எனவே 8 சான் என்று அவங்க சொல்கிறாங்க. உடம்பெல்லாம் நம்முடைய கையால் 8 சான். ஆமாம்,
இதான் தான் அந்த 8 ஜான் வேணும். 1 2 3 8 நம் அவரன் கையால், அதான் எறும்பும் தன் கையால் எண் சான். எறும்பு ஒருவேளை அது கை இருந்து 8 அளந்தா கூட அது 8 தான் இருக்குன்றார். அந்த மாதிரி உடம்பு 8 அங்குலம் தான், 8 சான் தான் நமக்கு. அந்த 8 சான் ஏனென்றால் இந்த 8 அங்குலம் வாய் போகிறதுனால்தான் என்று. ஆமாம், அது 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 தலைக்கு சொல்கிற போடுது. அதாவது உடம்புடைய அளவு என்ன, இப்போ நம்ம கூட பார்க்கலாம், நம்முடைய கையால் எண்ணி பார்த்தா 8 தான் இருக்கும். 8 தான் நமக்கு 1 2 மணி 8 தான் இருக்கும். அதுதான் அவர் எறும்பும் தன்கையால் அவர் சொன்னார். எறும்புக்கும் அதே கணக்கு தான், நமக்கு அதே கணக்கு தான் அவர் சொன்னார். எஞ்சான் உடம்பிற்கு, அதாவது எஞ்சான் உடம்புன்னு சொல்கிறார் இல்லையா, அதற்கு சிரசே பிரதானம் என்று தலை முக்கியமானது என்று சொல்கிறார். சித்திகளை இதுவும் கால அளவு யோகத்தில் கூறப்பட்டது 12 ஆண்டு காலம். 12 ஆண்டுன்னார். அப்புறம் நாடும் பிணியாகும் நம் சனம் சூழ்ந்த கால்னார். யோகம் செய்கிற பொழுது கூட ஆட்கள் கூடாதுன்ட்டார், உறவெல்லாம் வேணாம் விளக்கிடுங்கன்ட்டார். நாடும் பிணியாகும் நம் ஜனம் சூழ்ந்தக்கார் நீடும் கலை கல்வி நீள் மேதை கூர் ஞானம் பீடொன்றினால் வாயா சித்திகள் பேதத்தின் நீடும் தூரம் கேட்டல் நீள்முடி ஈராறேன்னா. 12 வகை. அது என்ன சொல்கிறார், சுற்றத்தொடர்பு யோகத்திற்கு தடையினர். மாமா மச்சான் அப்பா எதுவும் கூடாதுன்ட்டார், எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டார். சுற்றம் இருந்தால் உங்களால் யோகம் செய்ய முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நயமாக சொன்னார், உங்களுக்கெல்லாம் சுற்றம் நிறைய இருக்கும், அவளுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்துட்டு அப்புறம் யோகத்துக்கு வாங்கன்றார். இல்லைன்னா அவங்க வந்துடுவாங்க, உங்ககிட்ட வந்துடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இனிமேற்பட்டு உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் செய்துருங்க. செய்துட்டா விட்டா போகிறான் அப்படின்னு தான் இருப்பாங்க. வேலை செய்யாமல் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போய் உட்காந்திங்கன்னா அங்கே வந்து உட்காந்துக்குவாங்க அவர் சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார் திருமூலர். நாடும் பிணின்னார், உங்களுக்கு அதுதான் நோயின்னார். சுற்றம்தான், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம்னார். உடன் பிறந்தார்களுக்கெல்லாம் யோகம் செய்ய முடியாது அவங்க இருந்தால். நம் ஜனம் சூழ்ந்த கால்னார். அப்போ இப்போ ஏன் மாணிக்க வாசகர் உற்றாரையான் வேண்டேன் ஒரு வேண்டேன்னு சொல்கிறான்னு தெரியுது இல்லையா? அதெல்லாம் இருந்தால் நம்ம படிக்க விட மாட்டோம். ஏன் அதில் கூட வருது என்ன, சுற்றம் இன்னும் தொல்குழு பசுக்கள்னு சொல்கிறார். தொல்குழா அங்கே முதலே சொல்கிறார், பற்றி பதறிந்தான் இல்லை பெருமானையை நாடலான்னு போனால் சுற்றம் என்ற தொல் பசு குழாங்கலாம், தொல் பசுன்னாலாம் நம்ம சேர்ந்துருக்கிற அவையெல்லாம் பற்றி படரு காலை பிடிச்சிட்டு அழுதான். அந்த மாதிரி சுற்றங்கள் எல்லாம் விடமாட்டாங்கன்ற. நாடும் பிணியாகும் நம் ஜனம் சூழ்ந்தக்கார். அப்புறம் நீடும் கலை கல்வியினர். கலை என்பது நூலறிவு, கல்வி என்பது உலகியல் அறிவு. அப்புறம் நீள் மேதை நுண்ணறிவு, இயற்கையாக இருக்கிற நுண்ணறிவு. நூலறிவு நுண்ணறிவு, நுண்ணறிவு என்பது நமக்கு இயல்பாக இருப்பது, அதான் மேதைன்னு போடுறார்கள். நீள் மேதைன்றது நமக்கு இயல்பாக இருக்கிற நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவை வளர்க்க வேண்டும் என்றால் நூலறிவு தேவை. நுண்ணறிவு முதலியவற்றில் ஒன்றினாலும் சித்திகள் கிடைக்க மாட்டான்ட்டார், கல்வியினாலே கிடையாது. மாணிக்க வாசகர் ஏன் இப்படி பாடுறான்னு இதை வச்சதான் தெரியும். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும்னார். அதுவே இருப்பார். இதை கற்றாரை ஆண் வேண்டேனார். இதெல்லாம் பெரிய தடையினார். கல்வி என்பது அதை சொல்லுவாங்க தாய்மார் வேற மாதிரி பண்ணார். கல்லாத பேர்களே நல்லவர்கள்னார். படிக்காதவங்க அதிகமாக கேட்க மாட்டான், கேள்வி கேட்டால் அப்படியே புரிஞ்சுவோம். படித்தவங்கிட்ட சொன்னால் தான் கேள்வி கேட்பான்றார். கல்லாத பேர்களே நல்லவர்கள் கற்றும் அறிவிலாத என் கண்மத்தை என் சொல்லுகின்றார் இல்லையா? அதுபோல யோகம் செய்வதற்கு கலை கல்வியெல்லாம் தடையினர். வேறு ஒன்றினாலும் நுண்ணறிவினாலோ நூலறிவினாலோ சித்தி வராது. அவை வேறாக கிடைப்பதற்கு யோக கால எல்லையாக நூல்கள் கேட்கப்படுவது 12 ஆண்டு காலம். யோக நூல்களில் 12 ஆண்டு காலம் என்று சொல்கிறார். எனவே சித்திகளை பெற விரும்பினால் ஒன்று சுற்றத்தொடர்பு நீங்குக. முதல்ல அதே முடியாது நம்மால் இல்லையா, யாம எங்கே யோகம் செய்யுது, சுற்றத்தொடர்பு நீங்குகன்னு. அப்புறம் நூலாராய்ச்சி ஒழிக, நூலாராய்ச்சி வேண்டியதில்லை. இவற்றிலே காலம் கழித்தால் 12 ஆகும் போய் வீணா போயிடும். இதெல்லாம் காலம் கழிக்காமல் 12 ஆண்டு காலம் யோகத்தில் இருந்தால் கேட்கப்படும் கால அளவு தூரம் நீண்ட நாள். 12 ஆண்டு காலம் பெரிய தூரம் அல்லவா? நீடும் தூரம் கேட்டல் இப்படி நீள்முடி ஈராது 12 ஆண்டு காலம் என்று சொன்னார். அதோடு யோகத்தை சொல்லி என்ன ஆண்டு காலம் எல்லாம் சொன்னார். எப்படி எப்படி செய்யணும், சாம்பவி யோகம் என்று கேசரி யோகம் என்று சொல்லி இதெல்லாம் யோக முறையை சொன்னார். இனிமேற்பட்டு 8, 9வது பாட்டு நான் குறிக்கல, உங்களுக்கு நோட் கொடுத்துருப்பாங்க. சரி, பார்க்கலாம். அப்போ விட்டு போவாதன்றா இல்லையா, விட்டு போ
அதான் எவ்வளோதான் நீங்கள் பார்த்தாலும் உறவு என்பதை எம்மால் அவ்வளோ சீக்கிரம் விட முடியல இல்லையா சொல்கிறான். அத்தமும் வாழும் அகத்து மட்டே வெடி அம்புழுக வெற்றிய மாதிரி வீதி மட்டெல்லாம் பாடுறாங்க. அது அவ்வளோ சுலபம் இல்லைன்ற உறவை விடு. மாணிக்க வாசகர் அப்பா அவங்க எழுதியிருக்காங்க. அப்பா மாணிக்க வாசகருக்கு அதுதானே மனைவியை எப்படி பிரிவதுன்னு கொஞ்சம் நினைச்சாராம், விட்டுட்டு போயிட்டார் பெருமான்றார். கூப்பிட்றார், சிறுபெருந்துறையை ஆட்கொண்டு கூப்பிட்றார், எல்லாரும் போகிறாங்க. அன்று உடன் சென்றவர்கள்லாம் சொல்கிறார், பாடுறார். உடன் பல பேர் போகிறாங்க. கொஞ்சம் தயங்கினார், மெதுவாக சில்லைக்கு பாட்டு போயிட்டார். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் நேரம் தானே அவருக்கு. அதனால தான் இவ்வளோ பாட்டு புலம்புறார். எவ்வளோ பெரிய தப்பு செய்து விட்டோன்னு சொல்கிறோம். நாம்பனா விட்டார் ஒரு துணையாக நாம்போ அப்படி நினைக்கணும் இல்லையா. பெருமான் தான் துணையாக இருக்கிறார், நாம் ஒன்றும் துணை கிடையாதுன்னு நினைக்கணும். அது அந்த எண்ணம் இருந்தால் நமக்கு பெருமான் மேலே பற்று வருன்றான். ஏழானதில் சண்ட வாயுவும் வேயாம். ஒவ்வொரு ஆண்டு 12 ஆண்டு சொன்னார் இல்லையா. 12 ஆண்டு என்னன்றது ஆண்டு கணக்கு பின்னால் பார்க்கலாம். ஏழானதில் சண்டவாயுவின் வேகியாம் தாழா நடை பல யோசனை சார்ந்திடும் சூடான ஓரிட்டில் தோன்றா நரைத்திரை தாழான உண்பதில் தான் பரகாயமே. யோகத்தை குறைவில்லாமல் நீங்கள் பயின்றீர்கள். ஒரு நாள் கூட விடாமல் முறையாக நான் செய்யணும். ஆனால் தொடங்குதல் சுலபம், தொடர்வது கஷ்டம்னு பூமா ஜெயசந்தன் அடிக்கடி சொல்லுவார். பூமா ஜெயசந்தநாதன் தொடங்கலாம், ஆனால் தொடர்வது கஷ்டம்னுவார். அதுபோல் இந்த மாதிரி யோகத்தெல்லாம் படிக்கிற போது நம்ம செய்யணும், நல்லா செய்யணும்னு தான் நினைப்போம். ஒரு நாள் 2 நாள் செய்வோம். அப்புறம் வழக்கம் போல் மறந்தாச்சு. அதை எங்கே செய்யறது சார், முடியல சார். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும். காலையில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் செய்யலாம். அவர் அதிகமாக கூட சொல்ல, நம்முடைய சித்தா டாக்டர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், அந்த பிரம்மமூர்த்தன்ற 4 மணிக்கு எழுந்து 4 to 4:30 செய்தால் பெரிய அதுவே போதும்ன்ற. அதுவே உங்களுக்கு பெருசு. பெரிய யோகம்லாம் இவர் மாதிரி அட்டாமா சித்தியெல்லாம் கூட வேண்டாம். உடம்பு நலமாக இருப்பதற்கும் நோய் இல்லாமல் இருப்பதற்கும் செய்தால் போதும்ன்றார். எல்லாம் தெரியுது நமக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வர முடியும். மாதிரி ஏதாவது ஒரு முடியாதா, அவரால் முடிவார். அவர் முடியாதா, ஒருத்தருக்கு அப்படி தானே. ஏதாவது ஒரு இக்கெட்டு வருது, ஏதாவது இன்னொன்று அதை அவ்வளோ சிறப்பாக கருதுவது கிடையாது. அதாவது 26வது மகா சன்னிதானம் இருந்தாங்களே தர்மராஜனம், அவங்க சென்னையில் தம்பரானா இருந்தாங்க இல்லையா, சோமசோம் தம்பரானா இருந்தார். பூஜை பண்ண உட்கார்ந்தாங்கன்னா குறைந்தது 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும், குறைஞ்சது ஆகும் 2 மணி நேரம். அது சாதாரண நாளில் பூஜை பண்ணால் 2 மணி நேரம் ஒன்று செய்தால் தப்பு இல்லை. அன்னைக்கு ட்ரெயின் சோழன் எக்ஸ்பிரஸ் 9:30 மணிக்கு அது ரிசர்வ் பண்ணியிருப்பார். 9 மணிக்கு போய் ஆகணும். நான் எத்தனை பார்த்துருக்குறேன். அப்போ நம்முடைய வஜ்ரமுலையோடைய மகன் கூட வேலை இருந்தாங்களே, அவங்க கூட இருந்தவர்கள், அவர் இருந்தவர்கள் சாமிக்காக ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணுவார் அவர் ட்ரெயினை. ஆமாம்மா, அவர் அங்கே இருந்தார். இல்லை வேலரசு அவர் பேர் வேலரசு. ட்ரெயினில் ட்ரெயினில் இருந்து வருதானே, அதான் ரயில்வேல இருந்து வருதான் வேலரசு. ஏன் சொல்கிறேன், ஒரு தடவை நான் இருக்கேன், வஜ்ரமுலையில் இருக்கிறார் அங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா கார் டாக்ஸி நின்றுடுச்சு, எல்லாம் ஏறியும் போகணும். எங்கள் எக்மோர் போய் ஆகணும். மாம்பழம் டி நகர் எங்கே இருக்குது, அங்கே எக்மோர். இவர் பூஜை உட்காந்துக்கிறார். அதிகமாக போனால் ஒரு 15 நிமிஷத்தில் புறப்பட்டா தான் வண்டி பிடிக்க முடியும். அவர் அதை பற்றி கவலைப்பட்டு பேசாம. அப்போ மெல்ல என்கிட்ட வஜ்ரமுலை சொல்கிறார், அது வேறு ஒன்றும் இல்லை, நாமெல்லாம் பூஜைக்கு உட்கார்ந்தால ட்ரெயினுக்கு நேட்டாக விடுவேன் நினைவு உட்காருவோம். ஏன்னா ட்ரெயின் ரிசர்வ் பண்ணிட்டா ட்ரெயின் லேட் ஆகிடுமேன்னு அதை நினச்சி உட்காந்து பூஜையை சுருக்கிடுவோம். சாமி அப்படி இல்லை, போனால் போகுது, அடுத்த வண்டியில் போனால் போதும், பூஜையை சுருக்குவது கிடையாதுன்னு சொல்வார். அதான் உண்மையும் கூட. அப்படி தான் போகிறோம், அடித்து விட்டு ஓடுவார், ஓடி போய் ஏறிடுவார் எப்படியா. அதெல்லாம் பார்த்துருக்கு. எதுக்கு சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கும். பூஜை செய்கிற பொழுது தான் நமக்கு நேரம் இருக்காது. அவசரமாக செய்கிற போயிடும் இல்லை. அது மாதிரி தான் யோகத்தை சொன்னார். சொல்கிறார் பாருங்க, யோகத்தை குறைவில்லாமல் செய்தால் 7வது ஆண்டாம். 7வது ஆண்டிலே எப்படியா, வாயுவின் வேகம்ன்றார், காற்றை போல போகலான்றார். காற்றை போல வேகமாக நடக்கலாம். பிறர் தொடர இயலாதவாறு, மற்றும் பின்னால் வர முடியாது, அந்த அளவுக்கு வேகமாக போகலாம். அது எவ்வளோ தாழா நடைன்றார், பல யோசனை சார்ந்திடும்னார். கொஞ்சம் தூரம் நடக்கிறது இல்லை,
எவ்வளோ தூரமானாலும் நீங்கள் நடக்கலாம், அவ்வளோ தூரக்கும் உங்களை அதே நடை இருக்குன்றார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண விஷயம் இது. யோகத்தை செய்தால் 7 ஆண்டுகள், அவர் சொல்கிறபடி 7 ஆண்டுகள் செய்தோம்னா நடை தளராதுன்றார். வேகமாக நடக்கலாம், தாழாது நடை என்பதாலே ஏதோ 5 மைல் 8 மைல் கிடையாது, எத்தனை கிலோமீட்டர்னு நீங்கள் போகலாம், பின்னால் யாராலும் தொடர முடியாது என்று சொல்கிறார். காந்தி வேகமாக போவார். ஆமாம், காந்தி நடப்பார், நல்லா நடப்பார்னு சொல்லுவான். ஆமாம், இங்கே இதை பார்க்குறோம், வேகமாக போவார். நடை தாழா நடை பல யோசனை சார்ந்திடும். அப்புறம் 8 சூழான ஓர் 8இல் 8 ஆண்டில் என்ன நடக்குது என்றால் தோன்றா நரை திரையினர். நரை தோன்றாது, திரை சுருக்கங்கள் விழாதுன்ன, நரை திரை தோன்றாது. அப்படியே ஒருவேளை இருந்தாலும் சூடான ஓரிட்டில் தோன்றா நரைதிரை என்றால் நரை இருந்தாலும் அது கருப்பாக மாறும் நினைய சொல்லியிருக்கிறார். முதல்ல சொன்னார், அந்த வெள்ளை மயிரெல்லாம் கருப்பாக மாறிவிடுன்றார், உடம்பு பொன்மேனியாக போயிடுன்றார். இதெல்லாம் ரொம்ப நமக்கு ஆசை காட்டுறாருல, உண்மையாக தான், உண்மையாக தான், அந்த உண்மையாக வரும்ன்றார் சொல்கிறார். சூடான் அதான் இவர் ஆரோக்கிய ரகசியம்னு சொன்ன ஒரு நாளைக்கு கூட பேர் தெரியாது சொல்ல சொன்னேன். அவர் எழுதுகிறார், அவருக்கு நல்ல யோகலாம் செய்யக்கூடியவர், அவருக்கு எந்த விதமான அவர் இல்லை, வேற ஒருத்தர், பேர் தான் ஞாபகம் இல்லை, வேற ஒருத்தர் சித்மா வந்தரில்ல, வேற ஒருத்தர், ஆரோக்கிய ரகசியம் புத்தகம் பேர் ஞாபகம். அவர் என்ன சொல்ற, அவர் ஏதோ கொஞ்சம் உடம்பு ஏதோ போய் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுற பொழுது பார்த்தா உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் அவர் சொன்னாலும் எனக்கு 70 வயசுன்னாரான். எங்களால் நம்ப முடியல. உள்ளுறுப்புக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயதுக்குள்ள தான் இருக்குதுன்னாரான். அவர் எழுதுறாரு, என்னை நான் மருத்துவர்கிட்ட போகிறது கிடையாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை மருத்துவர் சோதித்த பொழுது 70 வயதுக்கு மேலேயான என்னை சோதிக்கிறாங்க, உள்ளுறுப்புக்கள் எல்லாம் 20-25 வயது இளைஞனுக்கு என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னார், எழுதியிருக்கிறார். அப்போ ஆசனங்கள் எல்லாம் உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேறு, அது வேறு. ஆசனங்கள் இருக்கு இல்லையா, உள்ளுறுப்புகளுக்காக உள்ளது. உள்ளுறுப்பு சரியாக வச்சுக்கணும், உள்ளுறுப்பு சரியாக வச்சோன்னா உடல் நன்றாக இருக்கும். அதான் அவர் சொல்கிறார், 7 ஆண்டில் நடக்கலாம், வேகமாக நடக்கலாம்னா 8 ஆண்டிலே தோன்றா நரைத்திரை, தாழான 9வது ஆண்டிலே தேவ சரீரம்னா பரகாயம் போல, தேவருடைய உடம்பு எப்படி ஒளிமயமாக இருக்குமோ அதுபோல இருக்கும். யோகத்தில் இருக்கின்றவளை நீங்கள் பார்த்துருக்கலாம், யோகத்தை செய்வங்களை பார்த்துருக்கலாம். உண்மையான யோகம். நான் சொல்கிறது இந்த கோவிடுக்கு முன்னால் 2-3 ஆண்டுகள் வச்சுங்களேன், என்னுடைய வகுப்புக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு பையன் தான், இளைஞர். அவர் யோகத்தில் வல்லவர் என்று சொன்னாங்க. முதல்ல அவர் உட்கார்ந்தார் கிளாஸ் ஆடுறோம். நீங்கள் நேராக பார்த்தபோது தான் தெரிஞ்சுங்க அவர் அவருடைய கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒளிமயமாக, அந்த முகத்தில் ஒரு சாந்தம். வயது ஒரு 20-25 தான் இருக்கும். அவர் யோகம் செய்ய ஆரம்பிச்சவரான், யோகம் செய்கிறாராம். அவர் சித்தாந்தம் படிக்க வந்து உட்கார்ந்தார். தொடர்ந்து அவரால் வர முடியல. அவர் சொன்னார் யோகம் செய்கிறான்னு சொன்னார். அந்த உடம்பை பார்க்கிற பொழுதே அந்த யோகம் செய்கிற உடம்பு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா. அதுதான் தேவ சரீரம்ன்ற நமக்குள்ள. அந்த நரைத்திரை தோன்றாது, தாழான 9இல் பரகாயம் என்றால் தேவர்களுக்கு எப்படி இருக்கிறது உடம்பு அது போன்ற ஒளி வீசும் என்று சொல்லுவோம். இதெல்லாம் யோகத்தினாலே வருகின்ற அடையாளம். 7, 8, 9 ஆண்டுலே 12 ஆண்டு செய்யணும் அப்படின்னு. ஒரு 9வது பாட்டு, ஈரைந்தில் பூரித்து தீயான உருத்திரன் ஏறொன்றும் பன்மொன்றில் ஈராகும் எண் சித்தி சீரொன்று மேலேழு கீழேழு புவிச்சென்று ஓரொன்றில் வியாபியாய் நிற்றல் ஈராரே. 12 7 12 சொல்லிட்டார். அடுத்து 9வது பாட்டில் 10வது ஆண்டில் இளைத்த உடம்பு பருக்கும்ன்றார். யோகம் செய்வதாலே உடம்பு இளைச்சு போகும், உணவு முறைகளாலே உடம்பு யோக பயிற்சினா உடம்பு இளைச்சு போகும். ஆனால் 9வது ஆண்டில் தீயானன் பாட்டு தியானம் இருக்குது. தியானன்றது தான் அது, தீயான் என்பது குறுகி வருதுன்றாங்க. தீயான உருத்திரன் என்றால் உருத்திரனுடைய நிறம் என்ன, செம்மை நிறம். அதுபோல உடம்பு செம்மை நிறம் பெறும், உடல் பருத்து காணப்படும். 10வது ஆண்டில் ஈரைந்து பூரித்து காணப்படும். அப்புறம் ஏர் 1 அதோடு சேர்த்து 1 சேர்த்தா 11 சேர்த்தால் 11இல் ஈராகம் எண் சித்தி நெருப்பை போல் உருவமுடைய உருத்தனுடைய உருவம் செம்மேனி வரும். எல்லாவற்றையும் வெல்லுகின்ற ஆற்றல் எண் சித்தி வரும், எல்லாவற்றையும் வெல்லுகின்ற ஆற்றல் வரும். 8வது சித்தின்னு அங்கே சொன்னார் இல்லையா, அதுதான்
சீரொன்று மேலேழு கீழேழினார். மேல் உலகம் 7 உலகம், கீழ் உலகம் 7 உலகம் சென்று அங்கு உள்ளாரையும் தன் வசப்படுத்தி நிறுத்தலாம். அது 12வது ஆண்டிலேயே எய்தும். மேல் கீழ் உலகங்கள் 7 14 உலகம் சொல்கிறாங்க. 14 உலகத்திலே சென்று ஆளலாம் என்றால் வசித்துவம், அந்த ஆற்றல் உங்களுக்கு வரும் என்றால் அங்கே என்ன நடக்கிறது, தேவலோகத்திலே என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா 7 மேல் உலகம், அதே பாதாள உலகம், அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று 12 ஆண்டு காலத்துக்கு உள்ள பயன்களை சொல்லிட்டாரு. இதெல்லாம் பயன்களை சொல்லி எப்படியாவது நீங்கள் யோகம் பண்ணுங்கன்ட்டார். அடுத்து 10வது பாட்டு உங்களுக்கு கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி போட்டிருக்கோம், 6/1 போட்டிருக்கோம், 10 அதான். 8 சித்திகளை சொல்றார். அனிமால இவ தான் அந்த பாட்டில் சொல்றாங்க. அதுவும் தேவை என்றதுக்காக சொல்றார். அந்த அந்த சித்தியும் உங்களுக்கு கைகூடும் என்று சொல்றார். தானே அணுவும் சகத்துத்தன் நோன்மையும் மானாக்கனமும் பரகாயத்து ஏகலும் தானாவதும் பரகாயம் சேர்த்தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியுமாம் 8 அவருடைய பாஷையில் சொல்லியிருக்கார். அடிமாலைவன இப்படி சொல்லியிருக்கிறார். 8 சித்திகள் ஆவன யோகி ஒருவன் தான் வேண்டியவாறே 8 தன்மையாக எப்படி விரும்புகிறானோ அதே போல் இருக்கலாம்ட்டார். முதல்ல தானே அணுன்னர், அணுவினுள் அணுவாக நுழைதல். அதான் பெருமானை சொல்கிற பொழுது அணுவரணியான் மகத்துக்கு மகத்துன்னு சொல்கிறோம் இல்லையா பெருமானை. அதே போல அணுவுக்கு அணுவாக நாம் போகலாம். பின்னால் எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். வீரபாகு தேவர், அனுமான், ராமாயணத்தில் இவங்கெல்லாம் அணுவாக சென்றவர்கள் பார்க்கணும். சின்ன உருவமாக சென்றார்கள் பார்க்கணும். எழுதியிருக்காங்கப்பா. அணுவினுள் அணுவாக, அணுவுக்கு அணுவாக நுழைய வேண்டும். அவர் அண்டத்தினும் பெரியோனாய் அவற்றை கடந்து நிற்றல், அண்டத்துக்கு அளவு உயர்ந்திருத்தல். பெருமானை சொல்கிற பொழுது அவன் அப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க, நயமாக பாடியிருக்கிறான். உம்ரான் திருமணம் வந்து பாட்டு வருது நமக்கு. நீங்கள் பெருமான் வந்து அணுவாக மாறினால், அணுத்தன்மையாக அவன் மாறினால், நாம் பார்க்கிற அணு எல்லாம் அண்டமா. நாம் எது அணுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் அண்டமாக இருக்குமா. ஒருவேளை பெருமான் அண்டமாக வந்தால் நாம் சொல்லுகின்ற அண்டமெல்லாம் அணுவாக இருக்குமா. அணுன்ற அது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாரு. எப்படி அணுவுக்கு அணுவான்னு சொல்கிறது, பெருமான் அணுவுக்குன்னா நாம் அவன் அணுவாக இருந்தால் நாம் அணு என்று சொல்கிறதெல்லாம் அண்டமாக போயிடும். அவன் அண்டமாக மாறினால் நாம் சொல்கிற அண்டமெல்லாம் அணுவாக போயிடும். அந்த அளவுக்கு பெரிதாக இருப்பான்னு அவர் சொல்கிறார். அதாவது நேரடியாக அந்த விஷயத்தை சொல்ல முடியாத பொழுது
வேறு வகையிலே நயமாக சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டு. முத்துசவர் தான் எழுதியிருக்காங்க, 4ஆம் திருமணில் உரை எழுதுறாங்க. ராமனுடைய முகம் அதாவது மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அளந்த செந்தாமரை போல் இருந்தது, ஒத்திருக்கும் என்று சொல்றார். அதனால அது எழுதுறாரு, இப்போது எம்மனோரால் எம்புதற்கு எளிதே என்றது அப்போது அளந்த செந்தாமரை, அப்போது அளந்த செந்தாமரைன்னு வர்றார். அதையும் வர்றார். தாமரைன்னு சொன்னா போடாதான்னா இல்லை, அப்போது அளந்தா எப்படி இருக்குமோ அது போலன்னு வார்த்தை சொல்கிறார். அப்போது தான் சொல்ல விரும்புவதை எப்படியெல்லாம் சொல்லலாம் என்று என்றார் இல்லையா. சித்திரத்தில் அளந்த செந்தாமரை சொன்னால் பொதுவாக தாமரைன்னா அது வாடி விடும். அவருடைய முகம் இருக்குதே, மெய்த்திரு வேண்டுமா உனக்கு, நாளைக்கு அரசாட்சின்னு சொல்ல போதும் அப்படியே பேசாமல் இருக்கிறானா. உனக்கு அரசாட்சியில் காட்டுக்கு போன அப்பவும் அதே இருக்கிறானா. காட்டுக்கு போய் என்று சொன்னாலும் சரி, நாடுதான் உனக்கு என்றாலும் ஒரே மாதிரி முகத்தை வைத்திருக்கிறான் அப்பா, சித்திரத்தில் அளந்த செந்தாமரை போல என்றால் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் என்று சொல்றார். அரசாட்சி வந்ததே என்று அவன் விருப்பப்படலையா, காதல் உற்றிலன், இகழவும் இல்லை. அப்பா சொல்றார் ஒரு ஆணை, அந்த ஆணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அரசு பொறுப்பல்லவா, அதை சுமையல்லவா, அதை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்கான அவன் இகழவில்லை என்று சொல்றார். அந்த மாதிரி பெரியவர்கள் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும் என்பதற்கு எத்தனையோ விளக்குறாங்க. நேற்று காலையில் இந்து நாளிதழ், தமிழ் நாளிதழ் இன்னைக்கு வந்திருக்குது, பேப்பர் வந்திருக்கு. அது பொங்கல் மலரை வெளியிடுறாங்க. அவங்க நம்ம சாந்தி குமாரசாமி அவங்க கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி அவங்க காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நேற்று அது வெளியீடு. டாக்டர் சுதா சேஷன் அவங்க தான் அவங்க வீட்டில் குரோம்பேட்டிலேயே, ஐயா நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை வாங்கிக்கணும், முதல் புத்தகம் வாங்கணும்னு என்னை கூப்பிட்டு நான் போயிருந்தேன். நான் அங்கே வீட்டுக்குள்ளே தான் அந்த விழாவில் நடக்கிறது. அவங்க பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை, புத்தகம். அப்புறம் அவங்க நாங்களாம் உட்காந்து பேசுகிற பொழுது அவங்க சிலதெல்லாம் சொன்னாங்க. கலந்துரையாடல் மாதிரி ஏதாவது இலக்கியமாக பேசணும் இல்லையா. அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி சந்திக்கிறோம், அவங்கவுங்க ஒன்று சொல்லி நடந்தேன், ஒரு ஸ்மால் சர்க்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் அந்த மாதிரி நிறைய வேலை. இப்போ அவங்க பல்கலைக்கழகத்தோட வேற இருந்தவங்களே எவ்வளோ வேலை, ஆசை தான் இருக்குது எல்லாருக்கும், ஆனால் செயற்படுத்த முடியல நம்மால். இல்லை ரிட்டையர் அதான் சொன்னேன், ரிட்டையர் நேற்று வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அது ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. ஆமாம் 5 ஆண்டு நினைக்கிறேன், 5 ஆண்டு 3 ஆண்டோ, ஒரு ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அவங்க அதை சொன்ன பொழுது ராமனை பற்றியும் சீதையை பற்றியும் வருது கம்பராமாயணத்தில். அவன் கம்பராமாயணம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. அதில் என்ன வருதுன்னா எத்தனையோ மாதிரி சொல்கிறான் கம்பன். அழகை சொல்கிற பொழுது எதையோ அதை சொல்கிறான். சீதை நடக்கிறான்றதுக்கு எத்தனையோ இடங்கள் இப்படி சொல்கிறான். ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்னா, அன்னம் பக்கத்தே கூடவே வருதான், அன்னம் கூடவே வருதான். இல்லைன்னா இந்த மாதிரி எப்படி நடக்கிறாங்க அந்த மாதிரி நடக்கணும் பார்த்து வருதான், அப்படி கூடவே வருதான். அது கூடவே வருதான். சீதை என்னுடைய நடைய விடுதோ அதுபோல் நாம் நடக்கணும் என்று கூட வருது அப்படின்னு சுதாசேஷன் சொன்னது. அது ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடந்து காண்பிக்கிறாங்களாம். சீதை நடந்து காண்பிக்கிறா. அந்த நடந்து காண்பிக்கிற ப்ராக்டிக்கலுக்கு இங்கே நடக்குதான். இது தண்ணி ஊற்றி அங்கே அன்னம் நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் சீதையினுடைய கொலுசு இருக்கு இல்லையா, கொலுசு மெல்ல ஒலிக்குது. மெல்ல ஒலிக்கிற பொழுது அது தியரியா, இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்வது போல லேசாக சொல்லுதான். எனவே தியரி கிளாஸும் ப்ராக்டிக்கல் கிளாஸும் ஒன்றா நடப்பது போல கம்பன் பாடுறான். கொலுசு சொல்லி கொடுக்குதான், வார்த்தையால் சொல்லி கொடுக்குதான். இந்த மாதிரி ஒலி இவ்வளோதான் வரணும், ஒலி மெல்ல வந்தால் இவ்வளோதான் வரணும் என்பது போல் அது சொல்லுது. நடப்பது எப்படி என்பது ப்ராக்டிக்கலாக காட்டுறா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எத்தனையோ நமக்கு இருக்குது. அவங்க சொன்ன ஒரு விஷயம், அதில் ஒரு விஷயம், சீதனுடைய கொலுசுன்னு தானே சொல்லியிருக்கிறான், சிலம்பு கொலுசு தானே. அன்னம் வந்து கத்துனா, குரல் எடுத்து கத்துனா அது ரொம்ப கத்தாதான், அது சிலம்பு ஒலி போல் இருக்குமா அதனுடைய குரல் மட்டும். மற்ற பறவைகளுக்கெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுபோல் அன்னத்திற்கு மட்டும் சிலம்பு ஒலி போல் இருக்கும். அந்த கருத்தையை வச்சு தான் கம்பன் பாடுறான். ஏன்னா சிலம்பு ஒலி அதோட கத்தனா அப்படி இருக்கும் இல்லையா, அதுபோல் அதே சிலம்பு ஒலி கற்றுக் கொடுக்குறதுன்னு சிவபிரகாசரை நான் சொன்னேன். ஒரு அழகான பெண்ணாக இருக்கிறா, மாயாள் பிறக்கிறா, மாயை பெண்ணாக பிறக்கிறா, பிரபலிங்கலிங்க
பிரபலங்களில் மாயை பிறக்கிறா. அவள் நடை கற்கிறாள், நடந்து போகிறாள், அழகாக நடந்து போகிறாள், பருவ பெண்ணாக நடந்து போகிறாளாம். நடந்து போகிறத எப்படி சொல்கிறாருன்னா, அன்ன நடையும் அன்னமிலா ஐயர் நடையும் தடுமாற அப்படின்னு சொல்கிறார். என்ன அழகான விஷயத்தை சொல்கிறாரு. நடை என்ற ஒரு சொல் தமிழில் ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நடை என்றால் நடக்கிறதுன்னு அர்த்தம் இருக்குதா. அவன் நடக்கிறாளா மாயை. அன்ன நடை, அது நடை. அன்ன நடையும் அன்னமிலா ஐயர் நடையின, சாப்பிடாம இருக்கிறான் துறையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒழுக்கத்தோடு இருக்கிற துறை, அவங்க ஒழுக்கமும் தடுமாறுகிறது. அன்ன நடையும் அன்னமிலா ஐயர் நடையும் தடுமாற அப்படின்னு பாடுறார். ஒரு சொல்லை எப்படி எல்லாம் ஆண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு எல்லாம் இலக்கியங்களை நிறைய நமக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். சரி, அதனால் அண்டத்திற்கு இதுக்கு சொன்ன அண்டம் அணுன்னு சொன்னால் பெருமான் அணுவுக்கு அணுவாக இருக்கிறான்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்கிறாங்க, பெருமான் அணுவாக இருந்தால் நம்முடைய அணுவெல்லாம் அண்டம், பெருமான் அண்டமாக உருவெடுத்தால் நம்முடைய அண்டமெல்லாம் அணுன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு விஷயம் இல்லையா சொல்கிற. அண்டத்திலும் பெரியவனாய் அவற்றை கடந்து நிற்றல். மூணாவது, காற்றிலும் நொய்மையனாய் வானத்திலே உலாவுதல். லகிமான்ற இல்லையா, லகிமா என்றால் நொய்மை, காற்றிலும் லகிமை. அப்புறம் எத்தனை ஆடவர் கூடினாலும் எடுக்க முடியாத மலை போல திண்மை. அந்த கரிமான்னு சொல்லுவாங்க, கரிமா என்று. அப்புறம் நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தே செல்லுதல், நினைத்ததை அடைதல் பிராகாமியம். எல்லோராலும் ஏற்றி போற்றப்படுதல் ஈசத்துவம். யாவரையும் தன்வழிப்படுத்துதல் வசித்துவம். அது விளக்கமாக ஒன்று சொல்லியிருக்காங்க, அங்கே எழுதியிருப்போங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனிமா லகிமா என்ற அந்த சித்திகள் அதைத்தான் இப்படி வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார் என்று நாம் சொல்லியிருப்போம்ல. ஓ சரி சரி, அதான் அந்த 1 2 3 போட்டுருமே. 1 2 போடுறமே. அனிமா மகிமா லகிமா கரிமா பிரகாமியம் பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் அசித்துவம் என்று அதை வைத்துக்கணும். அது உங்களை எழுதியிருக்கோம். இவை முறையே அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் அசித்துவம் என்னும் காரணப்பெயருடையன. அதை விளக்கமாக எழுதியிருக்கிறோம். இந்த முறைகளுக்கு ஏற்ப அதை மாற்றம் பாட்டில் கொஞ்சம் மாறி இருக்கிறது, அதை அப்பா மாற்றிருக்கிறாங்க. இந்த முறைக்கு ஏற்ப என்ன பண்ணோம், இம்மந்திரத்தில் பரகாயம் சேர் தன்மைன்னு வருது இல்லையா, அந்த 2வது பாட்டில் பரகாயம் சேர் தன்மை என்று இருக்குது. அது என்பதை மானாக்கணமும் என்பதற்கு முன்னே பரகாயம் சேர் தன்மை அப்புறம் மானாக்கணம் என்று வைத்துக்கணும். வியாபியம் என்பதை ஆனாத உண்மை என்பதற்கு முன்னே கூட்டி உரைக்க. ஆனாத உண்மை வியாபி என்பதற்கு முன்னாலே ஆனாத உண்மை என்ன, வியாபியம் என்பதை ஆனாத உண்மைக்கு முன்னாலே. இப்போ பாட்டில் ஆனாத உண்மையும் வியாபியும் இருக்குது. இந்த வியாபியம் என்பதை ஆனாத உண்மைக்கு முன்னே போட்டுக்கணும். பரகாயம் சேர் தன்மை இருக்கு இல்லையா, பரகாயம் சேர் தன்மை என்பதை மானாக்கணம் என்பதற்கு முன்னாலே போட்டுக்கணும். அப்படி போட்டுவிட்டால் அந்த அனிமா லகிமா சரியாக வந்துடும். பாட்டில் அப்படி இல்லை, அனிமா மகிமா வரை அந்த முறை இல்லை. எழுதுன்ட்டு நாம் கரெக்டாக எழுதிட்டோம், அனிமா மகிமான்னு எழுதிட்டோம். எழுதிய பின்னால் பாட்டில் அப்படி இருப்பதை புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது தானே அணுவும் என்று சொன்னால் அது அனிமா, சகத்து தன் நோன்மையின வலிமை அல்லவா அது மகிமா. அப்புறம் மானாக்கணமுக்கு முன்னால் என்ன பண்ணணும், பரகாயம் சேர்த்தன்மைன்னு வைத்துக்கணும். பரகாயம் சேர்த்தன்மை தான் லகிமா. அப்புறம் மானாக்கணம் என்பது தான் கணம், அது கரிமா. அப்புறம் நினைத்த இடத்துல நினைத்த மாத்திரம், அதில் ஒன்றும் இல்லை, அது பிராத்தி தான். நினைத்ததை அடைதல் பிராகாமியம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈசத்துவம் வசித்துவம் இருக்கு இல்லையா, அந்த வியாபியம் என்பது இருக்கு இல்லையா, வியாபியம் என்று அது ஆனாத உண்மைன்னு இருக்குது. வியாபியம்னு போட்டு ஆனாத உண்மைன்னு வைக்கணும். வியாபியம் என்பதனாலே அது ஈசத்துவம், ஆனாத உண்மை என்பதனாலே அது வசித்துவம் என்று அப்படி சொல்ல மாற்றிக்கணும். அந்த சொல்ல மாற்றிட்டா சரியா இருக்கும்.